மிக சிறப்பாக காலை 10:30 மணி அளவிலிருந்து அகில உலக மகளிர் ஜோதிட பேரவை தமிழ்நாடு மகளிர் சேவா அறக்கட்டளை நடத்தும் மிக சிறப்பான கருத்தரங்கம் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் ஜாதகம் மட்டும் பார்த்தா போதாதுங்க, சும்மா நம்ம லைஃப்பை சின்ன சின்ன சேஞ்சு கொடுத்தா போகாதுங்க. நம்ம இதில் என்ன இருக்கு, ஒவ்வொரு கிரகங்கள் என்ன பண்ணுது, ஒரு பாவகத்துடைய காரகத்தன்மை என்ன பண்ணுது, பிரபஞ்சத்துக்கும் அந்த ஈசனுக்கும் பெருமாளுக்கும் முக்கடவுள்னு சொன்னோம், இதுக்கெல்லாம் என்ன தொடர்பு, இங்க நம்ம எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆராய்ச்சி இந்த ஜோதிடத்துறையை இவ்வளவு தூரம் டெப்தா ஆராய்ச்சி பண்ணி அவருடைய கிளாஸா இருக்கட்டும், அவர் எடுக்கக்கூடிய அந்த சப்ஜெக்டை நம்ம உள்வாங்கி புரிதலுக்கு உடனடியாக முடியாதுங்க. அந்த அளவுக்கு நாலேஜ் பர்சன் அறிவழகன், அந்த பேர்லயே பார்த்தீங்கன்னா நாலேஜ் அப்படின்னு வந்துருச்சுங்க. அப்போ அந்த அறிவு சார்ந்த நம்ம இந்த ஜென்மாவில் என்னத்தை கொடுத்துட்டு போகிறோம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துறை சார்ந்திருக்கும். அவருடைய அந்த ஜாதக அமைப்பு ஆராய்ச்சி, அதுவும் திருச்சிக்காருங்க. அந்த பக்கத்திலே தஞ்சாவூர் அந்த லைப்ரரி சொல்லுவாங்களே சரஸ்வதி மகால், அந்த அறிவை அந்த புத்தக அறிவெல்லாம் வந்துருச்சு போல தெரியும். அங்கேயும் நான் போய் நூலெல்லாம் தேடி கண்டுபிடிப்பேம்மா, நிறைய நெட்டில் பார்த்து நான் இது பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. ஸோ நல்ல நண்பர் நமக்கெல்லாம் இன்று அவர் ஒரு பேச்சு ஒரு நல்ல டாப்பிக்கில் பேச வந்திருக்கக்கூடிய அமைப்புக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்களை சொல்லி, நம்மளுடைய கரூர் அஸ்ட்ரோ ஆன்லைன் சேனலை பற்றி ஒரு நிமிஷம் சொல்லிடுறேங்க சார். மிக சிறப்பாக இப்போ 4 ஆண்டுகளாக கொண்டு போயிட்டுருக்க ரவி சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மேடை பேச்சாளர். இந்த சேனலை ரொம்ப அழகாக கொண்டு போயிட்டுருக்காங்க. நிறைய சப்ஸ்கிரைப்பு இப்போ ஷேர்லாம் பண்ணுறாங்க. வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆகக்கூடிய அமைப்பில் ஒவ்வொரு டாப்பிக்கும் நல்ல நல்ல ஜோதிட ஆசான்கள் பேசக்கூடிய சேனல் அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், ஷேர் பண்ணணும். நிறைய விஷயங்கள் உள்ளார இருக்குது. இதுவே ஒரு தத்துவார்த்தமான ஜோதிட களம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சேனலே. அப்பேற்பட்ட இந்த சேனலில் நிறைய போய் தேடுங்க. நிறைய ஜோதிடர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கக்கூடிய விஷயமே இந்த சேனல் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நோட் பண்ணிக்கோங்க எல்லாருமே. ஐயா இப்போ நல்ல தலைப்பின் கீழே சிறப்பான உரையை நம்மளிடையே வழங்க இருக்கிறார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாழ்த்துக்கள்ங்க சார். அனைவருக்கும் வணக்கம். அனைத்து மகளிர் ஜோதிட அணி தலைவர் அவங்க கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கும், மற்றும் வந்திருக்கக்கூடிய பாலையா, தேன்மொழி அம்மா அனைவருக்கும் மற்றும் ஜோதிடர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கம். இப்போது நிறைய நான் இதில் ஜோதிடம் படிக்கும்போது நிறைய சந்தேகங்கள், இந்த சந்தேகங்களுக்கு சரியான பதில் சொல்ல முடியல. அதனால் ஒரு 18 ஆசிரியர்கிட்ட படித்தேன். அப்போது நிறைய சந்தேகங்கள் வருது. சந்தேகங்களுக்கு விளக்கம் சொல்ல தெரில. ஏன்னா படித்ததை அப்படியே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அவருக்கு அவருடைய ஆசிரியர் சொல்லி தரல. யாரும் வச்சுக்கிட்டு வஞ்சனம் பண்ணுறதில்ல. அவங்களுக்கு தெரியல. இது கொஞ்சம் கொஞ்சமாக அதை சிம்பிளாக சொல்கிறேன், சீக்கிரமாக படிச்சுக்கலாம். இப்படி இந்த சிலபஸை குறைச்சி வந்ததுனாலையா இல்லது வேறு எதுவும் அரசியல் காரணங்களா அதெல்லாம் தெரியல. இந்த அடிப்படையான முக்கியமான விஷயங்கள் மறைஞ்சு போச்சு. எடுக்கிறோம், தசாபுத்தி கணக்கு போடுறோம், கிரகங்கள் அமைப்பை வச்சுட்டு இன்றைக்கி ரொம்ப சாஃப்ட்வேர் வந்துருச்சு. எல்லாருமே சாஃப்ட்வேர் நம்பிட்டு அதில் ஜாதக கட்டத்தை போட்டுட்டு அதற்காக பலன் சொல்கிறோம். சில நேரங்களில் சில கிரகங்கள் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து பலன் வரல. அப்போ தான் இதில் உள்ள ஆராய்ச்சி எனக்கு தோண ஆரம்பிச்சது. அதாவது ராசி கட்டத்தில் ரிஷபத்திலிருந்து ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் வரைக்கும் உள்ள கிரகங்கள் ஓரளவுக்கு நல்ல பலன் தருது. இந்த பக்கம் உள்ளது சில நேரங்களில் தரல. அப்போ என்னன்னு பார்க்கும்போது பண்ணும்போது இதில் அப்போ சில விஷயங்கள் நம்ம சொல்லும்போது பலன் சரியாக வரல. நாம் அது சம்பந்தமாக சந்தேகங்கள் கேட்கும்போதும் சொல்ல தெரியல, ஆசிரியர்களுக்காகட்டும் மற்ற யாருக்காகட்டும். அப்போ தான் இந்த தேடல் ஆரம்பிச்சது. அப்போ ரிவர்ஸில் போக ஆரம்பித்தாச்சு. அப்போ பார்த்தா நாம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி மேஷம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. அதேமாரி இந்த காலபுருஷ தத்துவம் என்பது காலங்காலமாக இருக்கும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் 1800 வருடங்களுக்கு ஒரு முறை அதற்கு முந்தைய ராசி போயிடுது அப்படின்னு தான் தெரிய ஆரம்பிச்சிது. அப்போ இதுக்கும் இந்த இயற்கையில், ஏன்னா வானத்தில் கிரகங்கள் இருக்குது, சூரியனை மையமாக கொண்டு கிரகங்கள் சுற்றிக்கிட்டு இருக்குது.
இந்த கிரகங்கள்னால் ஏற்படக்கூடிய பாதிப்பு மனதை ஆட்கொள்கிறது. ஏன்னா கிரகங்கள் ஓரைகளாக மாறி நம்மளுடைய மூச்சு காற்றில் கலந்து ஓரைகளாக நம்ம உடலுக்குள் சென்று சிந்தனை, செயல் அத்தனையும் அதுதான் உண்டு பண்ணுது. ஒருவருக்கு ஒரு ஆசை வரணும்னா அதற்கான அந்த காரக கிரகம் தசை நடத்தும் போதோ புக்தி நடத்தும் போதோ தான் அந்த சிந்தனையே வருது. அவர் எத்தனை வயதானாலும் சரி, 10 வயதில் வந்தாலும் சரி, 20 வயதில் வந்தாலும் சரி, 40 வயதில் வந்தாலும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு வருது. அப்போது தேடி பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த நம்முடைய பஞ்சாங்கங்களில் ஃபஸ்ட்டு நிறைய இருக்கும். இந்த அயனாம்சம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த வருஷத்துக்கு 24 பாகை, 13 கலை, 33 விகலை, அப்படி தான் இந்த வருஷத்துக்கு, அதாவது 26, 27க்கு கடந்த சித்திரை மாதம் வந்த பஞ்சாங்கத்தில் போட்டிருக்காங்க. அது எந்த பஞ்சாங்கம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாச பஞ்சாங்கம் சேலம், இதில் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஒரு 10-15 வருட பஞ்சாங்கங்கள் எடுத்து செக் பண்ணும்போது வித்தியாசங்கள் வருது, இடையில விட்டு போயிருக்குது. அப்போ தான் இந்த அயனாம்சம்னா என்ன அப்படின்னு சொல்லி தேட ஒரு சிந்தனை வந்தது. அப்போ இந்த அயனாம்சம் என்பது சூரிய குடும்பம் இருக்கு இல்லைங்களா, இந்த சூரிய குடும்பத்தின் பயணம். அயனம் என்றால் பயணம், அம்சம் என்றால் கோணம். பயண கோணம், அதாவது இந்த சூரிய குடும்பம் ஒட்டுமொத்தமாக போயிட்டு இருக்குது. அதாவது அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சூரியனுடைய பயணம் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ சூரியனுடைய பயணம்னா சூரியனைத்தான் மற்ற கிரகங்கள் சுற்றுது, வளமாக சுற்றி கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த சூரியன் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் இந்த கிரகங்கள் போயிட்டே இருக்கும். அப்போ இந்த ஒட்டுமொத்த கிரகங்களை சுருக்கி ஒரு புள்ளியாக எடுத்தோன்னா அது நிற்கக்கூடிய இடம் தான் இந்த அயனாம்சம். அந்த சூரியனுடைய புள்ளியிலிருந்து, ஏன்னா சூரியன் தான் மையத்தில் இருக்குது, நடுநாயகமாக இருக்கக்கூடிய இந்த ஜோதிடத்தின் தந்தை, அதாவது நாயகன். ஜோதிடம் என்றாலே ஜோதி இருக்கும் இடம்தான் ஜோதிடம். அப்போ ஜோதி எங்கே இருக்குது? ஜோதி என்றால் சோதின்னு சொல்லக்கூடிய நம்ம சூரியன். அப்போ சோதிடர் அப்படின்னா ஜோதிடம் அப்படின்னா இந்த சூரியன் இருக்கக்கூடிய இடத்தை, சோதி இருக்கக்கூடிய இடத்தை அறிந்தவனே ஜோதிடன். அப்போ இந்த சூரியன் எங்கெல்லாம் போகுதோ அதை சுற்றி கொண்டு தான் இந்த கிரகங்கள் பயணிக்கிறது. அப்போ சூரியன் இருக்கக்கூடிய அந்த புள்ளி தான் இந்த அயனாம்ச புள்ளி. இதை நாம் நிறைய எடுக்கிறதில்ல. முன்னாடி கையில் ஜாதக கட்டங்கள் போடும்போது அயனஸ்புடங்கள்னு சொல்லி கொஞ்சம் பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி சாஃப்ட்வேர் வந்த உடனே எளிமையாயிருச்சு. அன்றைக்கி ஒரு அம்மா என்கிட்ட கேட்குறாங்க, ஒரு நாளில் கற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதற்கு என்ன பதில் சொல்கிறது? படிக்க வரேன், ஒரு நாள் எனக்கு சொல்லி கொடுத்துருங்கன்றாங்க. ஏன்னா விளம்பரங்கள் அப்படி வருது, 3 நாளில் ஜோதிடர் ஆகலாம், 15 நாளில் ஜோதிடர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி வருது. அதனால தான் இங்கே இந்த குழப்பங்கள் வர்றதுக்கான காரணம் தான். இப்போ இந்த அயனாம்சம் என்பது, அப்போ நமக்கு இதை எப்படி கவனிச்சாங்க? இது வானத்தில் இத்தனை பாகையில் இத்தனை கலையில் எப்படி நகர்ந்துட்டு இருக்குது? அப்போ வெறுங்கண்ணால் இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த டெலஸ்கோப்பும் இல்லாமல் நம் முன்னோர்கள் சித்தர்கள் தானே முதல்ல இதை பார்த்து சொல்ல ஆரம்பித்தது. நமக்கு சொல்லியிருப்பாங்க, வராகமிகிரர், காளிதாசர், பராசரர், இப்படி நிறைய ஜோதிட வல்லுநர்கள் அவங்க எழுதின அந்த மூல நூலெல்லாம் அவங்க பேரில் தான் வந்திருக்குது. இது பழைய ரொம்ப நீண்ட நாட்களுக்கு உள்ள கணக்கு. இது எப்படி வந்தது என்னன்றது அது இன்னும் தேடிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு காலகட்டத்தில் பாஸ்கரியா, பட்டாச்சாரியா இவங்கெல்லாம் அதன் பேரில் தான் இந்த சேட்டலைட்லாம் விடுறோம். அப்போது பார்த்தோன்னு சொன்னால் இந்த சூரியன் எங்கெல்லாம் செல்லுதோ அதுதான் அயனாம்சம். அப்போ இதில் சாயனம் அப்படின்னு ஒன்று இருக்குது, நிராயனம் ஒன்று இருக்குது. அதை பற்றி பின்னாடி பேசுவோம். இந்த அயனாம்சம் என்பது உங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சமநாள், அதாவது இரவும் பகலும் சமமாக இருக்கக்கூடிய நாள் என்று ஒன்று இருக்குது. சூரியன் நிலநடுக்கோட்டில் போகும்போது, பயணிக்கும்போது இந்த சமநாள் ஏற்படும். இப்போ இந்த சூரியன்லேருந்து தான் கிரகங்கள் சுற்றி வரும்போது ஸ்புடம் எடுக்கிறோம். ரைட்டு, லெஃப்ட்டு, மேலே கீழே எல்லாம் வருது. இது ராசி கட்டத்தில் அடைமானமாக நம்ம சிம்பிளாக தெரியறதுக்காக சதுரமாக 12 ராசிகளை உருவாக்கி இது வச்சுருக்கோம். அப்போ இந்த சமநாள் என்பது எப்போ வரும்? நீங்கள் போய் விக்கிபீடியாவில் பார்க்கலாம், அல்லது நீங்கள் கொஞ்சம் சரியாக கவனித்து பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் சமமாக இருக்கக்கூடியதான் சமநாள். சம இரவு சம பகல் நாள் அப்படிமோ. இதுக்கு அடுத்த நாள் தான் சூரியன் மேசராசியில் என்ட்ராகும். அப்போ நாம் எல்லாம் என்ன பண்ணுறோம் இன்றைக்கின்னா,
சித்திரை மாதத்தை தான் வருடத்தின் முதல் நாளாக எடுத்துட்டு இருக்கோம். சித்திரை 1 அப்படின்னாக்கா, சித்திரை மாதம் அப்படின்னா சித்தர், அதாவது அது வந்து சித்தர் ஓரை, அதான் முதல்ல வச்ச பேர். முருகன் காலத்தில் வைக்கப்பட்டது. அது அப்படியே பின்னாளில் மருவி மருவி சித்திரைன்னு வந்துருச்சு. அப்போ இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பௌர்ணமி வருவதனால் சித்திரை நட்சத்திரம் அப்படின்னு வச்சுருக்காங்க. இதற்கான விளக்கத்தை முதல்ல சொல்லிடுறேன், திரும்ப அங்கே போய்க்கலாம். அது கிடையாது. இது பின்னாளில் சமஸ்கிருதம் வந்தப்போ இதெல்லாம் மாற்றப்பட்டது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா வருடங்களும் எல்லா மாதத்திலும் சித்திரை நட்சத்திரத்தெல்லாம் பௌர்ணமி வரணும், வர்றதில்லை இல்லையா? 3 வருடங்களுக்கு ஒரு முறை மாறி மாறி தான் வரும். ரம்ஜான் அப்படின்னு நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா தேதி வித்தியாசமாக வரும். அதே மாதிரி தீபாவளி அதே மாதிரி மாறி வரும். என்ன காரணம்னா இது அப்ஜெக்ட் பண்ணும். அப்போது இந்த மேசம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, சித்திரை மாதம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு பேர் பொறை மாதம். அப்போ ரிஷபத்துக்கு வந்து விடை மாதம், மிதுனத்துக்கு வந்து ஆடை அல்லது ஆடவை, கடகத்துக்கு வந்துட்டு அது பேசிக்கிட்டே இருந்தால் தான் டக்குன்னு ஞாபகம் வரும். அது சொல்கிறேன். சிம்மத்துக்கு வந்து மடங்கல், கன்னிக்கு வந்து அது கன்னி தான். துலாத்திற்கு துலை மாதம், விருச்சிகத்திற்கு தேல் மாதம், தனுசுக்கு சிலை மாதம், மகரத்திற்கு சுரா மாதம் அப்படி சொல்லுவாங்க. அடுத்தது குடம், அடுத்தது மீனம். கடகத்திற்கு வந்து அளவம் அப்படின்னு சொல்லி இந்த 12 மாதங்களை தான் நம்ம சித்தர்கள் வந்து இதை மாதமாக கன்வெர்ட் பண்ணும்போது, அதாவது இதுக்கு வந்து திருமால் காலத்தில் 3800 ஆண்டுகளுக்கு முன்னதாக, குறிப்பாக 4000 ஆண்டுகளில் தான் முதல்ல இதை டிசைன் பண்ணுறாங்க. அப்போ தான் இதுக்கு இப்படியா பேர் வைக்கப்பட்டது. பின்னாடி பார்த்தீங்கன்னா சித்திரை வைகாசிக்கு மட்டும் சரியாக வரும். மற்ற எந்த மாதங்களுக்கும் இந்த மாதிரியாக சித்திரை வைகாசி என்பது சித்திரை நட்சத்திரத்திலேயோ விசாகம் நட்சத்திரத்திலோ பௌர்ணமி என்பது வராது. இது குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி பின்னாடி பார்ப்போம். இப்போது இந்த மேசராசியில் சித்திரை மாதம் வருது, நம்ம கணக்கு பண்ணியிருக்கோம். இது எப்போ வருதுனாக்க, சூரியன் நிலநடுக்கோட்டில் பயணித்து அடுத்த நாள் மேசராசியில் நுழையும். இது ஏப்ரல் 14ன்னு வச்சுருக்கோம். ஆனால் நீங்கள் விக்கிபீடியாவில் போய் பார்த்தாலும் சரி, அல்லது நீங்கள் நுட்பமாக கவனித்தாலும் சரி, இரவும் பகலும் எப்போ சரியாக இருக்குதோ அதுக்கு அடுத்த நாள் தான் சித்திரை 1. அப்போ பார்த்தோம்னா இந்த இரவும் பகலும் எப்போ சரியாக இருக்குது, சம இரவு சம பகல் நாள், வெர்னல் ஈக்வனாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்போ இது எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 20ஆம் தேதி தான் வருது. அதுதான் இந்த அயனாம்ச புள்ளி அங்கே தான் இருக்குது. இது 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பின்னோக்கிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ இந்த சித்திரை 1 என்பது ஏப்ரல் 14 இருந்தது சரியா தவறா? இது ஒரு காலத்தில் சரி. 420 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த ஏப்ரல் 14 தான் சித்திரை 1ஆக இருந்தது. 60 ஆண்டுகள் கழித்து ஏப்ரல் 13 வரும். அதை அடுத்து 60 ஆண்டு கழித்து ஏப்ரல் 12, இப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இதை ஒவ்வொரு வருடமும் இந்த மாதத்தை அப்டேட் பண்ணி வைக்கணும். அதாவது 60 வருடங்களுக்கு, இப்படி 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பின்னோக்கி செல்லக்கூடிய இந்த அயனாம்சம். அதான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 24, 13, 33 இருக்குது. போன வருடம் எடுத்து பார்த்தீங்கன்னா 24, 14 ஏதோ கொடுத்துருப்பாங்க. இதில் சில நிறைய சேஞ்சஸ் எல்லாம் தவறுகள்லாம் வருது. அது அவங்கள தான் கேட்கணும். இது நிறைய விமர்சனமும் பண்ண முடியாது. ஏன்னா நாம் எல்லாருமே ஜோதிடம். இது தவறு, எங்கேயோ தவறு நடந்திருக்குது. இதை நம்ம கண்டுபிடிச்சு இதை முதல்ல ஜோதிடர்களாகிய நாம தான் முதல்ல இதை உணரணும். ஏன்னா கணக்கு விட்டுட்டோம். யாருக்கு விட்டுனாலும் கணக்கு ஒன்றா வரணும். 10, 15, 25னா 25 தான் வரணும். 10, 15, 24, 26 இல்லை வேறு ஏதாவது நம்பர் சொன்னோம்னா அது தவறாக போயிடுது. இப்போ இந்த அயனாம்சம் சரியாக வரணும்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூரியன், ஒரு பூமி, ஒரு சந்திரன், ஒவ்வொரு கிரகங்கள் தான். ஆனால் அயனாம்சம் இப்போ ஒன்று தானே இருக்கணும். பலவிதமான அயனாம்சங்கள் இருக்குது. 25 வகையான அயனாம்சங்களை கொடுத்துட்ருக்காங்க. இது என்ன காரணம்னு கேட்டால் பேட்டன் ரைட் அப்படின்னு ஒரு சட்ட சிக்கல் இருக்குது. இப்போ அதற்காக கொஞ்சம் தான் நகர்த்துறோம், கொஞ்சம் தான் நகர்த்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நாம் இங்கே கொஞ்சம் தான் நகர்த்துறது நமக்கு கொஞ்சம் தான். ஆனால் உண்மையில் இந்த சூரியன் அந்த உண்மையான அயனாம்சத்தில் இருக்கக்கூடிய அயனாம்சத்திற்கு, உண்மையாக சூரியன் இருக்கக்கூடிய அயனாம்சத்திலிருந்து
நாம் பயன்படுத்தக்கூடிய சொல்லக்கூடிய இந்த அயனாம்சத்தை பார்த்தீங்கன்னா பல 1000 கோடி கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். ஏன்னா சூரியன்லேருந்து சனி இருப்பது நம்ம 6வது வட்டத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். 150 கோடி கிலோமீட்டரில் இருக்குது. அப்போ இந்த வான்வெளியில ரொம்ப வட்டங்கள் பெரியதாக ரொம்ப தொலை தூரத்துக்கு போயிட்டு இருக்கும். இப்படி இந்த அயனாம்ச புள்ளி என்பது 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பின்னோக்கி நகர்ந்து ஒரு ராசியை 1800 வருடங்களில் தாண்டி விடுகிறது. அந்த இருக்கிற இடத்துல இருந்து அதுக்குள்ளார தான் அந்த அயனஸ்புடங்கள் எடுக்கணும். அதை சூரியனை மற்ற கிரகங்கள் சுற்றுது. அதில் ஒன்று பூமியை சந்திரன் சுற்றுகிறது. பூமி நம்ம ராசி கட்டத்தில் போடுறதில்லை. ஏன்னா பூமியிலேருந்து பார்க்கறதுனால சூரியனை தான் நம்ம ராசி கட்டத்தில் போடுறோம். உண்மையில் சூரியன் என்பது நகரில். அது அயனாம்ச புள்ளின்னு எடுத்தோம்னா இதை தனியாக புரிஞ்சுக்கணும். அப்போ நகரில்ன்றீங்க, திரும்ப இயங்குது சுற்றுது அப்படின்றீங்க. அப்படின்னா இது இப்போ போர்டு இருந்ததுன்னா சரியாக சொல்ல முடியும். இதை புரிதலுடன் உற்று உணர்ந்தால் மட்டும்தான் இதை புரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த அவ்வளவு பெரிய இந்த கோள் சூரிய குடும்பத்தை ஒரு புள்ளியாக சுருக்கி பார்க்கணும். வானத்தில் இப்போ ஃப்ளைட்டு கீழே இருக்குது, வானத்தில் பார்க்கும்போது எவ்வளோ சின்னதாகுது. அது மாதிரி நம்ம பார்க்கும்போது இந்த அயனாம்ச புள்ளி என்பது இன்றைக்கு மீன ராசியில் 6வது டிகிரியில் இருக்குது. 5 வருடம் முடிந்து, ஏன்னா 2020 தான் மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னும் பல கருத்துக்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இதை எப்படி உணர்ந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதை எப்படி முதல்ல நமக்கு சொன்னாங்க? அவர்கள் ஒன்று கண்ணால் பார்த்து உற்று உணர்ந்தால் மட்டும்தானே அவங்க நமக்கு சொல்ல முடியும். அப்போ எங்கேருந்து பார்த்தாங்க? இது மெய்ஞானத்தில் மட்டுமே சொல்லப்பட்டதா? மெய்ஞானம், மெய் என்றால் உண்மை, ஞானம் என்றால் அறிவு. கண்ணால் பார்த்து தான் செஞ்சாங்க. இந்த கிரகங்கள் இருப்பதையும் இன்றைக்கு உள்ள அறிவியல் என்பது சுமார் ஒரு 500 ஆண்டுகளுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் நம்ம சித்தர்கள் சொன்னது கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது இதை கோவில்கள்ல இருந்தால் கவனிச்சிருக்காங்க. அப்போ கோவில்கள் என்பது உண்மையாக எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னா, அது ஒரு ஆப்சர்வேட்டரி, ஒரு வான் ஆராய்ச்சி நிலையம். இந்த கருவறை, நந்தி, கொடிமரம் இதெல்லாம் ஒரு நேர்கோட்டில் வர மாதிரி வச்சுட்டு, இப்போது இந்த ராஜகோபுரம் இருக்கு இல்லைங்களா, கோவிலில் இருக்கக்கூடிய ராஜகோபுரம் தான் ஸ்க்ரீன் மாதிரி திறந்த வெளி 40 அடி உயரம். என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? நான் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் பார்ப்பேன். நம்ம ஒரு 6 அடி இருந்தாவே நம்ம கோயிலுக்குள்ளே போயிடும். எதுக்கு இந்த 40 அடி 50 அடி உயரத்துக்கு இந்த கோபுரத்தை, ராஜகோபுரத்தை கட்டி அதுக்கு மேலே இவ்வளோ பெரிய கதவு போட்டு திறக்கிறாங்க அப்படின்லாம் ஆய்வு செய்யும்போது தான் தெரியுது. அந்த ராஜகோபுரம் என்பது ஸ்க்ரீன், திரை. அப்போ இந்த கோவில் கருவறையில் சாமி சிலைக்கு முன்னாடி உட்காந்து இந்த 2 நந்தியோட கொம்புகளுக்கு இடையில் இந்த கொடி வர மாதிரி பார்த்தா, அந்த ராஜகோபுரத்தின் மையப்பகுதியில், அந்த திறந்த வெளியில் மையப்பகுதியில் இந்த கொடிமரம் இருக்கும். இதற்கு இடது பக்கத்தில் சூரியன் சமநாளில் பயணிக்கக்கூடிய நாளுக்கு அடுத்த நாள் மேசராசி தான் மேலே வரும். அப்படியே 2 மணி நேரம் அப்படியே போயிடும். அடுத்ததாக மேசராசிக்கு அப்புறம் வரக்கூடியது மீனராசி. நம்மளை ரிஷபம் தானே சொல்லுவோம். ஏன்னா பூமி மேற்குலேருந்து கிழக்கா அப்படி சுற்றிட்டு இருக்குது. ராசி மண்டலம் நிலையாக இருக்குது, பூமி தான் சுற்றுது. அப்போ நம்ம சுத்த மேசராசிக்கு அப்புறம் மீனம் வரும், மீனத்துக்கு அப்புறம் இப்படி மேலே வர மாதிரி தோணும். ஏன்னா சூரியன் ஒரு இடத்துல தான் இருக்குது. சூரியன் மேலே அப்படி போய் பின்னாடி மறைகிற மாதிரி நமக்கு தோற்றுது. அப்போ பூமி தான் சுற்றிட்டு இருக்கு, நாம தான் பூமி கூட சேர்ந்து சுற்றும் போது இது ஒரு தோற்றப்பிழை. அப்போது இந்த இரவும் பகலும் சமமாக இருக்கக்கூடிய நாளுக்கு அடுத்த நாளில் தான் இந்த சூரியன் மேசராசியில் நுழையுது. அப்போ இந்த காலபுருஷ தத்துவம் என்பது 1800 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. ஏன்னா ஒரு ராசி 30 டிகிரி, 1 டிகிரியை கடப்பதற்கு 60 வருடங்கள். அப்போ சூரியன் 1 டிகிரி மேற்கிலிருந்து கிழக்காக நகரணும் அப்படின்னா பூமி அதை 60 முறை சுற்றணும். பூமி 60 முறை சுற்றும் போது சந்திரன் பூமியை 786 முறை சுற்றிடும். அதான் அவங்க பிறையில் வச்சு அவர்கள் வணங்கக்கூடியது. இதை போர்டு இருந்ததுன்னா போர்டில் போட்டு சொல்லலாம். நேரம் குறைவாக இருக்குது, அதனால் இது முக்கியமானது மட்டும் சொல்லிட்டு இருப்போம். அப்போ 1 டிகிரிக்கு 60 வருடம், 30 டிகிரி 60ஆல் பெருக்கினா 1800 வருடம். அப்போ 1800 வருடங்களை 12ஆல் பெருக்குனீங்கன்னா 12 ராசி இல்லைங்களா, 12 ராசி. அதாவது இன்னைக்கு மேசத்தில் இருக்குன்னு வச்சுக்கோ, திரும்ப இந்த அயனாம்சம் இப்படியே அதை எதிர் திசையில் தான் போகும். எதிர் திசையில் போய் மீண்டும் அதே இடத்திற்கு அந்த அயனாம்ச புள்ளி வரத்துக்கு 21,600 வருடங்கள் எடுத்துக்கும். இது சூரியனுடைய பயணம். இப்போ 1 டிகிரிக்கு 60 வருடங்கள், 30 டிகிரிக்கு 1800 வருடங்கள். இந்த 1800 12ஆல் பெருக்கினீங்கன்னா 21,600 வரும். இதுதான் சூரியனுடைய சுற்று காலம்.
அப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மனிதனுடைய ஒரு நாளைய மூச்சுக்காற்றின் அளவு. அப்போ இந்த மூச்சுக்காற்றின் அளவான ஒரு நாளைக்கு 1440 நிமிடத்தில் 21,600 மூச்சு எடுத்தா அவங்க தான் 120 வருடங்கள் வசிக்க முடியும். நாமெல்லாம் அதிகமாக எடுக்கிறோம். என்னன்னா வேலைப்பளு, வாழ்க்கை பரபரப்பு சூழல், ஒரு முயற்சியின்மை, அதை பற்றின இல்லாத விழிப்புணர்வு இல்லாத திணையில் அப்போது அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கோம். 21,600க்கு பதிலாக கூடுதலாக எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால தான் இந்த இதெல்லாம் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 120 வருடங்கள் கொடுத்துருப்பாங்க. மனிதனுடைய ஆயுள் காலம் என்பது 120 வருடம் கொடுத்துருப்பாங்க. இது எங்கேருந்து வந்துச்சுன்னா இந்த வானத்தை வந்து 301 வட்டத்தை 360 டிகிரியாக பிரிச்சிருக்கோம். அதாவது இந்த நட்சத்திர மண்டலங்கள் ஒரு சர்க்கிள் வந்து 360 டிகிரி. இந்த 360 டிகிரியை 27 நட்சத்திரங்களால் வகுத்தீங்கன்னா 13.33ன்னு வரும். இந்த 13.3 தான் கோணத்தில் போட்டோம்னா 13.20. இந்த 13.20 இந்த 9 கிரகங்கள் தானே கிடக்குது. 9 கிரகங்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு கிரகத்துக்கு 3 நட்சத்திரமாக 27 நட்சத்திரம் கொடுத்துருக்காங்க. 9 தசாபுக்திகள் இருக்குது. இந்த 13.33ஐ வாங்க இந்த 13.33ஐ 9ஆல் பெருக்குங்க 120 வரும். அப்போ இந்த கணக்குகள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். இது எங்கேயோ ஏதோ ஒரு காரணத்திற்காக விடுபட்டு விட்டது. அப்போ இந்த அயனாம்சம் என்பது இப்படி தான் மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த அயனாம்சம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேச ராசி என்பது, ஏன்னா சூரியன் தான் காலபுருஷன், மேச ராசியிலிருந்து மீன ராசிக்கு வந்துருச்சு. அப்போ இன்றையிலிருந்து 1800 வருடங்களுக்கு முன்னதாக காலபுருஷ தத்துவம் எங்கே இருந்துச்சுன்னா ரிஷப ராசியில் இருந்தது. அன்றைக்கு முதல் நட்சத்திரமாக எது இருந்தது அப்படின்னா அது கார்த்திகை நட்சத்திரம் இருந்தது. இப்போ நம்ம அஸ்வினி நட்சத்திரம் வச்சுருக்கோம். இப்போது இந்த 2020க்கு அப்புறம் இந்த மீன ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியாக வந்துருச்சு அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் அதில் தான் தொடங்குது. அப்போது இன்னிலிருந்து 1800 வருடங்களுக்கு முன்னதாக ரிஷபராசி இருந்தது. அதற்கு 1800 வருடங்களுக்கு முன்னதாக மிதுன ராசி தான் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியாக இருந்தது. அன்றைக்கு இருந்த நட்சத்திரம் தான் திருவாதிரை. அதாவது இந்த நட்சத்திரங்கள் தனியாக இருந்தால் உடுக்கல்னு சொல்லுவாங்க. அதான் உடுமகா தசை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் சொல்லுவோம். விம்சோத்திரி தசை அப்படின்னா சமஸ்கிருதத்தில் விம்சோத்திரினா நட்சத்திரம், தமிழில் உடுன்னா நட்சத்திரங்கள். இப்போ இந்த உடுக்களை ஓர்மைப்படுத்தினால் ஒன்றோடு ஒன்று சேர்த்தோம்னா அதுதான் உடுகை. ஏன் அதுக்கு பேர் வச்சாங்கன்னா இந்த திருவாதிரை நட்சத்திரம் இருக்க இடத்துல சிவனோட உருவம் இருக்கும். அந்த உருவத்தை தலையை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா சிவன் கையில் இருக்க உடுக்கு மாதிரியே இருக்கும். செல்லேரி மேப்பில் பார்த்தா தெரியும். அப்போது இந்த தான் முதல் ஓரையாக எடுக்கிறாங்க. இது திருமால் என்று சொல்லக்கூடிய பெருமாளை நம்ம வணங்கிட்டு இருக்கோம். விஷ்ணுன்னு சொல்கிறோம் பாருங்க. இவருடைய காலத்தில் இவர் திருச்சி கும்பகோணத்தில் பிறந்து இந்த ஆய்வுக்காக மலைக்காக இங்கே திருச்சி மலைக்கோட்டையில் வந்து அவர் மாலை நேரமானது சூரியன் மறைஞ்சோன்னா மேலே மலைக்கோட்டையில் ஏறி படுத்துக்குவார். படுத்துட்டு இரவு முழுக்க வானத்தை பார்க்கறது. அடுத்ததாக ஆதிவல்லரை என்று சொல்லக்கூடிய திருவல்லரை, ஆதி ஸ்ரீரங்கம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, புண்டரிகாட்ச பெருமாள், அந்த பாறை அது வெங்கச்சங்கல் பாறை. இது ரெண்டுத்தில் இருந்து தான் இவர் அதிகமாக ஆராய்ச்சி பண்ணது. அதனால தான் நம்ம பெருமாளை கும்பிடும்போது சயன கோலத்திலே இருக்கார். நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? ஆமாம். அப்போ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் இல்லை அது வேற, அதை பற்றி சொல்லுவோம். அப்போ இந்த திருமால் ஏன் அப்போ தான் தோணுச்சு, ஒவ்வொரு கடவுள்களுடைய பொசிஷனை பற்றியும் நம்ம இருக்கார் இல்லைங்களா. சிவன் எப்படி இருப்பார், ஒரு ஆலமரத்துக்கு அடியில் ஒரு மேடையில் ஒரு கால் தொங்க போட்டிருப்பார், ஒரு கால் மடக்கி வச்சிருப்பார் சமணம் போட்ட மாதிரி. அப்போ விநாயகர் பார்த்தீங்கன்னா ஒரு கால் சமணம் போட்டிருப்பார், ஒரு கால் குத்துக்கால் வச்சிருப்பார். முருகன் நின்றுட்டு இருப்பார், பெருமாள் படுத்துட்டு இருப்பார். ஒவ்வொரு கடவுள்களுக்கும் ஒவ்வொரு பேர்களுக்கும் நிறைய ஆய்வு பண்ணியிருக்கிறார். அதை பற்றி பின்னாடி பேசுவோம். அதே மாதிரி அடிமுடி பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க சிவனுக்கு. அப்படிதானே சொல்லியிருக்காங்க. பார்க்க முடியும்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? யாராவது ஒருத்தர் பார்த்து சொன்னதுனால தான் சிவன் விடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த திருமால் என்பவர் இந்த பருந்து வாகனத்தில் முடியை பார்க்கறதுக்கு மேலே போகிறாரு. வராக அவதாரம் எடுத்து பன்றி உருவம் எடுத்து பிரம்மா பூமியை தொலைச்சிட்டு போகிறார். இப்படி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ பார்க்காம உன்னை சொல்ல முடியுமா? இது கேமரா அப்படின்னா பார்த்தா தான் சொல்ல முடியும். பார்க்காததை ஒன்று சொல்லவே முடியாது. அப்போ சொல்லியிருக்காங்க. அப்போ தான் அந்த இடத்துல எனக்கு சந்தேகம் வந்தது. இதை தேடி பயணிக்க ஆரம்பித்தோம். இந்த டாபிக் முடிச்சுட்டு அது போவோம்.
இப்போ இந்த காலபுருஷ தத்துவம் என்பது எப்போ பார்க்க முடியும்னா, இரவும் பகலும் சமமாக இருக்கக்கூடிய நாளுக்கு அடுத்த நாள் தான் மேச ராசியில் நுழைவதாக சொல்லியிருக்காங்க. சித்திரை, அதாவது சித்திரை 1ன்றது ஏப்ரல் 14 இல்லைங்களா? ஆனால் உண்மையில் இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோயிலேருந்து செக் பண்ணாலும் சரி, ஸ்டெல்லரி மேப்பில் செக் பண்ணாலும் சரி, அல்லது இந்த இரவு பகல் கூடுது இல்லைங்களா? உத்தராயணம்ன்றது இதில் பொங்கல்லேருந்து ஆரம்பிச்சிடும், தை மாதத்துலேருந்து. அதாவது வடக்கு நோக்கிய பயணம், தென்கோடியிலிருந்து வடக்கு நோக்கிய பயணம் வந்து உத்தராயணம், வடகோடியிலிருந்து தென்கோடியை நோக்கிய பயணம் என்பது தட்சிணாயனம். ஆனால் இந்த நிலநடுக்கோட்டுக்கு வடப்புறம் வடகோள பகுதி தென்கோள பகுதியை பிரித்தோம்னா நாதன் ஹெமிஸ்பியர் அப்படிம்பாங்க. அதான் வடகோள பகுதி. சித்திரை 1லிருந்து புரட்டாசி 30 வரைக்கும் வடகோள பகுதி சஞ்சாரம், ஐப்பசி 1லிருந்து பங்குனி 30 வரையிலும் தென்கோள பயண சஞ்சாரம். சரிங்களா? அப்போது இந்த வடகோள பயணத்தின் முதல் நாள் தான் சித்திரை 1. இது என்னைக்கு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசியில் இருக்கக்கூடிய மார்ச் மாதம் 21ஆம் தேதி தான் நகரும். இதுதான் காலபுருஷன். காலபுருஷன் அப்படின்னாக்கா இந்த காலத்தை கணிக்கக்கூடிய இந்த நம்மளுடைய ஜோதிடத்துறைக்கு நவநாயகராக இருக்கக்கூடிய சூரியனை வச்சு தான் சொல்கிறோம். அப்போ இதுதான் அயனாம்சம். அப்போ அயனாம்சம் எங்கே இருக்குது? அயனாம்சம் இருக்கிற இடம் தான் எந்த ராசியில் இருக்கோ அதான் காலபுருஷம் தத்துவம். அப்போ இரவும் பகலும் சமமாக இருக்கக்கூடியது. அப்போ இதுக்கு அப்போது பார்க்குறோம், இந்த அக்னி நட்சத்திரம் சொல்கிறோம் இல்லைங்களா? அக்னி நட்சத்திரம்னா ஒவ்வொரு பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு மிக அருகாமையில் என்னைக்கு சூரியன் வருதோ அதுதான் அக்னி நட்சத்திரம். அதுலேருந்து முன்னாடி 7 நாள், பின்னாடி 7 நாள். சரிங்களா? அப்போ நம்ம தலைக்கு உச்சிக்கு நேரம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாம் நிழலை பார்த்து தான் கொண்டு பிடிச்சாங்க. கொடிமரம் என்பது 2 வேலை. ஒன்று கொடி கட்டி இந்த காற்றின் திசை திரும்புவதை அறிவது, இன்னொன்று இந்த சூரியன் சந்திரன் சஞ்சாரங்களை கணித்து பார்த்து இது எந்த மாதம், நம்ம பகலில் பார்த்து சூரியனை பார்த்து நேரத்தை சொல்ல முடியும். இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்தோம்னாக்கா மாதத்தை சொல்ல முடியும், எந்த வருடம் சொல்ல முடியும். இதே மாதிரி இரவில் சந்திரனுடைய பிறை இருக்குல்ல பார்த்தீங்களா, அதை பார்த்தும் சொல்ல முடியும். விவசாயத்துக்காண்டி தான் முதல்ல பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்படி இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சூரியன் வந்து எப்போ நம்ம உச்சிக்கு மேலே வரும்னாக்கா, நமக்குடைய நிழல் என்னைக்கு 12 மணிக்கு, மதியம் 12 மணிக்கு நிழல் வந்து பூமியில் அந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம கால் அடியிலே விழுவோம். நிழல் இல்லாத நாள் அல்லது செங்குத்து கதிர் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கணிக்கிறதுக்கு அந்தந்த ஊருக்கு இப்போ தெரியாது, பார்த்துருக்காங்களா, கோயிலில் திருக்கடி அல்லது திருக்கோடின்னு ஒரு கல் தூண் மாதிரி இருக்கும். பழைய கோயில்களை தான் இருந்து பார்த்துருக்கலாம். நிறைய இடத்துல அதெல்லாம் அகற்றிட்டாங்க. அது எங்கே இருக்குன்னா கொடிமரத்துலேருந்து தள்ளி இருக்கும். அதாவது அந்த ஊர் எத்தனை டிகிரியில் இருக்கிறதோ, இப்போ இது வந்து கரூர் அப்படின்னா கிட்டத்தட்ட 10லேருந்து 11 டிகிரிக்குள்ளே இருக்கும். இந்த கொடிமரத்துலேருந்து அத்தனை டிகிரி தள்ளி இருக்கும். அதை பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த கோவில் பூசாரி தான் பார்க்கணும். அது எப்போ நிழல் இல்லாத நாள் வருதோ அதற்கு முன்னாடி 7 நாள், பின்னாடி 7 நாள். இதுதான் அக்னி நட்சத்திர காலம். ஆனால் நமக்கு பஞ்சாங்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, பேப்பரில் போகிறது மே மாதம் 4ஆம் தேதியிலேருந்து மே மாதம் 24ஆம் தேதி. இது ஒரு காலத்தில் இருந்தது. 420 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த கணக்கை அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம ஓட்டிக்கிட்டே இருக்கோம். சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் பௌர்ணமி வரும்னா வருதா? ஒரு மாதம் வருவது கிடையாது, 3 வருடங்களுக்கு ஒரு முறை வரும். அதுக்காக தான் சாக்கா நாட்காட்டின்னு சொல்லி நம்மளுடைய ராவணன் ஏற்படுது. அது 3 வருடங்களுக்கு ஒரு முறை, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு வருடத்திற்கு 11 நாட்கள் அதிகம் வரும். அதை பற்றி சொல்லுவோம். அப்போ இந்த காலபுருஷ தத்துவமும் மாறிக்கிட்டே இருக்கும்போது நம்ம எடுக்கக்கூடிய பலன்கள் மாறிச்சு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, களப்பிரர் காலத்தில் கிபி கிறிஸ்து பிறந்ததற்கு பின்னதாக 292 மாற்றி வைக்கிறாங்க. ஒரு 6 டிகிரி நகர்த்திடுறாங்க. இப்போ வீட்டில் இருக்க பணத்தை நம்ம யாரோ ஒருத்தர் அதுலேருந்து குறைவாக ஒரு அமௌண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு இருந்தால் பணம் குறைய தெரியாது. ஆனால் மொத்தமாக எடுத்துட்டாங்கன்னா திருடு போச்சு அன்றைக்கி கண்டுபிடிச்சிரும். அப்படி இந்த 13.20 பாகை இருக்கு இல்லையா, இந்த சென்டர் தான் அயனாம் சென்டர். அந்த சென்டர் கிடையாது, இந்த ஓரம். அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த 6 டிகிரி நகர்த்தி வைக்கும்போது அந்த பக்கம் உள்ள 6 டிகிரிக்குள்ளே அந்த இதில் வரக்கூடிய கிரகங்கள் பலன் சரியாக எடுக்கும். பாதசாரத்தில் எடுக்கும்போது இந்த பக்கம் வர்றது அட்வான்ஸாக வந்துடுது. இந்த பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்கக்கூடிய அயனாம்சம்லாம் பார்த்துருக்கீங்களா? அயனாம்சம் சொல்லி நம்ம பஞ்சாங்கத்தில் இருக்குது. அது ப்ளஸ்ஸா மைனஸான்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை, ஆக்சுவலாக அது மைனஸ்ன்னு தான் போகணும். ஏன்னா மேற்கிலிருந்து கிழக்காக வருது. அப்போ எப்படி கிழக்காக வருதுன்னு அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய நகர்வு தான் இந்த பூமி நீள்வட்ட பாதையில் நகருன்னு சொல்கிறாங்களா.
ஒரு இப்போ ஒரு கயித்துல கல்லை கட்டி சுற்றுறோம், அல்லது ஒரு காந்த புலத்தில் ஒன்றை வச்சு சுற்றும் போது அந்த கேப்பு குறையாமல் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நீள்வட்டம் பண்ணும்போது எக்ஸென்ட்ரிக்காக மாறுது இல்லையா? அப்போ என்னன்னு பார்த்தா, இந்த சித்திரை மாதத்தில் ஆரம்பிக்குது பாருங்க. இப்போ சித்திரை மாதம் 30 நாள், வைகாசி 31 நாள், ஆணி 32 நாள், ஆடி 32 நாள், ஆவணி 30 நாள், 31 நாள், புரட்டாசி 30 நாள், ஐப்பசி கார்த்திகை 30 நாள், மாசி தை மாசி பங்குனி 30 நாள், மார்கழி மட்டும் 29 நாள் வரும். இந்த பக்கம் கூட்டினீங்கன்னா 186 நாள் வரும், இந்த பக்கம் கூட்டினீங்கன்னா 179 நாள் வரும். 365 நாள் ஆயிடுச்சா? அப்போது என்ன அர்த்தம்னா, இந்த பக்கம் போகும்போது சூரியன் இருக்கு இல்லையாங்க, சூரியன் எதிர் திசையில் நடந்துட்டு இருக்குது, பூமி இப்படி வலதுமா சுற்றிட்டு இருக்குது. இது இடப்பக்கமாக எதிர் திசையில் நகரும்போது இங்கே வந்துடுதா? அப்போ இந்த சென்டர் மாறிக்கிட்டே வருதா? அப்போ இந்த வட்டத்தை போட்டிங்கனாக்கா நீள் வட்டமாக வருமா? இந்த நீள்வட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோழி முட்டையை எடுத்து ராசி கட்டத்தில் இந்த கூர்ப்பமான பாகத்தை மாசி மாதத்தில் வச்சு, அகலமான பாகத்தில் இதில் வச்சிங்கன்னா ஜேஷ்டான்னு சொல்லக்கூடிய ஆணிலையும் ஆடியிலையும் 32 நாள் வரும். இதுதான் கணக்கு. இந்த வட்டம் என்பது எந்த காலத்திலையும் மாறாது. அப்போ இதெல்லாம் நம்ம உணர்ந்திருக்கணும் இல்லையா? ஜோதிடர் தானே இருக்கணும். ஏன்னா ஜோதிடர்கள் தான் இந்த கோயிலில் உட்காந்து மலை அளவை கணிப்பாங்க. கற்போட்டம் சொல்லி எடுத்து படிச்சிருப்போம். கற்போட்டம் என்றால் மேகம் சூளுறுதல். மேகம் சூழ்நிருந்தால் தான் அது குழந்தை பிறக்கிற மாதிரி இந்த மழைப்பொழிவு ஏற்படும். ஏன் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாதுன்னா, மழை அளவை தெரிஞ்சுக்கிறதுக்கும், இந்த காற்று பேரிடர்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சூப்பர் எல்னினோ நிறைய நடந்துட்டு இருக்குதா நமக்கு தெரியல. நான் ஃப்ரான்ஸ்லலாம் ஏகப்பட்ட பேர் இறந்து போயிடுறாங்க. அங்கே உள்ள பிளாஸ்டிக் பொருள், இந்த சிக்னலில் உள்ள பிளாஸ்டிக் மோல்டு, சிக்னலுக்குள்ளதெல்லாம் அப்படியே உருகி மெல்ட் ஆயிடுது. ரோடெல்லாம் கொப்பளிக்குது. டயரோட லாரியெல்லாம் உருகி மெல்ட் ஆயிடுது. ஸ்ப்ரே வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அங்கே வருதுன்னா, இதை பற்றி 2020 வேலூர் மாநாட்டில் பேசினேன் நான். சூப்பர் எல்னினோ இதெல்லாம் முன்னாடியே நம்ம கணிச்சது. 1859 நினைக்கிறேன். இந்தியாவில் அது மாதிரி ஒரு வந்தது. இந்த சைடில் வந்ததுன்னா இந்த பக்கம் எல்லாமே வந்துடும். இந்தியாவில் மட்டும் அன்றைக்கு 5 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க, உணவு தண்ணீர் இல்லாமல். அப்போ இந்த மாதிரி நேரத்தில் இந்த மேகங்கள் பொய்க்குது இல்லையா? இதெல்லாம் எப்படி சரி பண்ணணும்? பொய் மேகங்கள் எப்படி மழை மேகங்கள் ஆக்குறதுன்னா, இப்போ அரியலூரில் மழை பெய்யுதுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரம்பலூரில் இருக்க பச்சை மலையில் மலை உச்சியில் இருக்க மரத்தை கொளுத்தி தீ வச்சு எரித்து மழையை பெய்ய வச்சுருவாங்க. நம்ம சித்தர்கள் அந்த அளவுக்கு இருந்தாங்க. அப்படி நிறைய நுணுக்கங்களை இந்த கோவிலில் இருந்து தான் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாங்க. கோள் நாட்டிய இல்லங்கள் தான் கோயில்களாக ஆனது. கோவில் அப்படின்னா கோள்கள் வில் போன்ற பாதையில் வளைந்து செல்வதை அங்கே இருந்து அவதானிக்கக்கூடிய இல்லம், அதான் கோவில். இது அப்போ ஆப்சர்வேட்டரி, ஒரு இயற்கையாக ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு தொலைநோக்கி. கோள்கள் வில் போன்ற பாதையில், வில் போன்ற வளைவான பாதையில் பயணிப்பதை பார்க்கும் இல்லம். கோயில்னா கோள் நாட்டிய இல்லங்கள், அவங்க வீடு. அப்போ இந்த கோவில்ல இருந்து இந்த மலையளவுகள் எடுக்கும்போது ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் எடுக்க முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் இடம் இருக்குது, இல்லை மாடியில் இடம் இருக்கும், கண்டிப்பாக மொட்டை மாடியில் இருக்கும், இல்லை ஓப்பன் ஸ்பேஸில் ஒரு கோலை நட்டி ஒரு வருஷம் நீங்கள் அதை ஒவ்வொரு நாளும் நிலவை சரியாக குறிச்சிட்டு, அந்த நிழல் இருக்கு இல்லைங்களா, இந்த கொடிமரத்தோட நிழல், அதை குறிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த வருஷம் ஆரம்பித்தா நீங்கள் அடுத்த வருஷத்தில் நீங்கள் பஞ்சாங்கம் போட ஆரம்பிச்சிடலாம். இந்த நட்சத்திரம் இன்றைக்கு எந்த நட்சத்திரம் நீங்கள் கரெக்டாக சொல்லலாம். இந்த கிரகங்கள் எத்தனை பாகையில் இருக்குது உங்களால் சொல்ல முடியும். இந்த பஞ்சாங்கத்தை உங்களால் உருவாக்க முடியும், என்னால் முடியும். ஏன்னா எந்த வசதியுமே இல்லாத காலத்தில், படிப்பறிவே இல்லாத காலத்தில் சித்தர்கள் உருவாக்குனது சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. நம்மளாலையும் செய்ய முடியாது. பயன்பாட்டுக்கு எடுத்துக்கல, ஈஸியாக இருக்குது, புக்கில் இருக்குது, பார்த்து இப்படியே போயிட்டோம் நம்ம. அப்போ என்ன ஆகுது, இது கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி இப்படியே போயிடுச்சு. ஏன்னா சூரியன் இந்த அயனாம்சம் எதிர்ப்பு திசையில் போயிட்டே இருக்குது, நாம் அங்கேயே நின்றுட்டே இருக்கோம். அப்போ இது என்ன ஆகும், இப்போ இன்னொரு 200 ஆண்டுகளுக்கு இந்த பலன் ஒரு சக்தி வரும். அதை தாண்டிடுச்சுன்னா மறைஞ்சு போயிடும். ஏன்னா இப்போ கொடுத்துருக்குது 24, 13, 33 கொடுத்துருக்காங்க. 24 பாகை, 13 கலை, 33 விகலைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாம் என்ன நினச்சிக்கோன்னா ரைட்டில் அந்த லெஃப்ட் டு ரைட்டு தான் எடுத்துக்கும் போது அந்த கடைசியில் வந்துடும். எங்கே வந்துடும்னாக்கா கிட்டத்தட்ட இதில் பரணி நட்சத்திரத்தில் வந்துடும்.
அப்போ தான் பரணியிலேருந்து தானே இது ஆரம்பிக்கின்றாங்க. இது உண்மை எங்கேருந்து கண்டுபிடிச்சது அப்படின்னா, இந்த பாம்பு பஞ்சாங்கம் இருக்கு இல்லைங்களா, இதான பாம்பு பஞ்சாங்கம். இதில் பாம்பு 3 பாம்பு இருக்குதா, இது வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் போகுதா, வலது புறத்துலேருந்து இடது பக்கம் போகுது. எழுதும்போது லெஃப்ட் டு ரைட்டு தான் எழுதுவோம், ஆனால் ரைட் டு லெஃப்ட் இருக்கு இல்லையா. இதுதான் சூரியன் எதிர் திசையில் செயல்றதுன்றதுக்காக அப்போ ஆரம்ப காலங்களில் இதை போட்டது கரெக்டு. இது கும்பகோணம் வட்டார பஞ்சாங்கம், இது மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாம்புக்கு மேலே போட்டிருக்காங்களா, ரவுண்ட் ரவுண்டாக போட்டிருக்கா 27 நட்சத்திரங்கள். இந்த 27 நட்சத்திரங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே எழுதியிருப்பாங்க, இந்த தலையில் நட்சத்திரம் வர அன்னைக்கு விதைச்சோன்னா பருந்து, பச்சி, அந்து இதுக்கு உணவாயிரும் அந்த பயிர். அந்த வாலில் வரக்கூடிய இங்கே இருக்கு இல்லைங்களா, இங்கே ஒரு நட்சத்திரம் இருக்கும், இந்த இங்கே இருக்கும், இந்த இடத்துல இருக்கு தெரியுங்களா, இந்த நட்சத்திரம். இந்த வால் பகுதியில் வரக்கூடிய நட்சத்திரங்களில், வால் பகுதியில் வரக்கூடிய நட்சத்திரங்களில் விதை விதைத்தால் சாவின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, பதறு சாவின்னு சொல்லுவாங்க, அப்படி ஆயிரும். அப்போ எப்போ விதைக்கணும் அப்படின்னா, இந்த பாம்பு மேல் வராத நட்சத்திரங்கள்ல தான் விதைக்கணும். பாம்பு மேலே வரக்கூடியது இருந்துச்சுன்னா வெள்ளம் வந்து அழிச்சிரும், கருகி போயிடும், கற்காய் ஆயிரும், இந்த மாதிரி பலவிதம். அப்போ இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா, கும்பகோணத்தில் இந்த கோவில் எங்கே செய்கிறாங்களோ அதற்கு 5 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் இருக்க மட்டும் தான் இருக்கும். எவ்வளோ மழை பெய்யும் என்ன தெரியும், இதெல்லாம் நம்ம கணக்கு எடுத்துருவோம். இந்த ஆடி மாதம் எடுக்கக்கூடிய கற்போட்ட கணக்கு எப்போ மழை அளவுன்னா, அந்த ஆடியிலிருந்து அடுத்த கற்போட்ட கணக்கு மார்கழியில் எடுக்கிறோமா, மார்கழியிலிருந்து அடுத்த ஆடி வரைக்கும் வரக்கூடிய 6 மாதங்கள். அப்போ மார்கழியில் எடுக்கக்கூடிய கணக்கு எப்போ வரும், இந்த மழை அளவு கணக்கு எப்போ வரும்னா அடுத்த ஆடியிலேருந்து அடுத்த மார்கழி வரைக்கும். இன்னைக்கு சொல்கிறாங்க சென்னையில் உட்காந்துக்கிட்டு மழை வரும்பாங்க, வராது. ஆனால் இந்த கோவில் எடுக்கக்கூடிய கணக்கு அந்தந்த ஊர்களில் அந்தந்த வட்டாரங்களில் 5 கிலோமீட்டர் சுற்றுலத்தில் கண்டிப்பாக நடக்கும். நான் ஒரு தடவை இந்த கிளாஸுக்கு போயிருக்கேன், அவர் பொள்ளாச்சியில் தான் எடுத்துகிட்டு இருக்காரு. நான் இந்த கோயம்புத்தூர் வரைக்கும் போயிட்டு வரேன். நான் போயிட்டு ஒரு 2-3 நாள் அங்கே தங்கிடுவேன். ஒரு நோட்டு கற்போட்ட கணக்கு நோட்டு வச்சுருக்காரு, அங்கே ஒரு பேனா வச்சுருக்காரு. இந்த மழை பெஞ்சுன்னா எழுதிருங்க, இப்போ வரணும், இன்னும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு கார் எடுத்துகிட்டு அப்படி கிளம்புறாரு. நான் எடுத்து எழுதலாம், மழை தூருது, எடுத்து எழுதலான்ற போது அங்கே வேலை செய்கிறாங்கல்ல அங்கே அந்த பெண்கள், படிப்பறிவு குறைவாக இருக்க மாதிரி இருக்கும், வீட்டு வேலை தோட்ட வேலைலாம் செய்வாங்க, அவங்க கிடுகிடுன்னு வந்து எழுதுறாங்க, டைமை நோட் பண்ணுறாங்க. அப்போ எல்லாருமே கற்றுக்குறாங்க. அப்படி தான் இந்த கோயிலில் இருந்து மணி அடிப்பாங்க. 6 கால பூஜைன்னு எனக்கு 6 கால பூஜை நடக்குது, 4 கால பூஜையை குறைச்சிட்டாங்க. அந்த 6 கால பூஜை என்பது காலை, நண்பகல் ஏற்பாடு, மாலை ஜாமம், அந்த 5 ஜாமன்றது வைகரை. அப்போ காலையில் 6 மணிலேருந்து 4 மணி நேரம், 10 மணி இவ்வளோ காலை பூஜை, 10லேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் நண்பகல், மதியம் 2 மணிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஏற்பாடு, சாயந்தரம் 6லேருந்து இரவு 10 வரைக்கும் மாலை பூஜை, மாலை 10 மணியிலேருந்து நைட்டு 2 மணி வரைக்கும் யாமம், யாமம் ஜாமம் அந்த ஜாமம் சொல்லுவாங்க. அதிகாலை 4லேருந்து அதிகாலை 6 மணி வரைக்கும் தான் வைகரை அப்படிம்பாங்க. அப்போ இந்த நேரங்களில் மணி அடிப்பார் கோயிலில். மணி அடிச்சுட்டு இவர் பூஜை பண்ண ஆரம்பிச்சோன்னே அந்த கிராமத்தில் உள்ள மற்ற எல்லாரும் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க அந்த கணக்குகள் ஆரம்பிப்பாங்க, எல்லாரும் சேர்ந்து கற்றுக்கிறது. நாம் 6 கால பூஜைம்போம், முஸ்லீம் 5 வேளை பண்ணுறாங்களா, ஏன்னா அவங்களும் இங்கேருந்து போனவங்க தான். சூரியன் அந்த பாலைவனத்தை ரொம்ப தைக்கிறதுனால அதை ஒதுக்கிட்டாங்க. யூதர்கள் 4 வேளை பூஜை பண்ணுவாங்க. யூதர்களோட கொடியில் இருக்க பாருங்க, நம்மளுடைய அறுமுக நட்சத்திரம் தான் இருக்கும். ஏன்னா இந்த கணக்கெல்லாம் அவங்க எடுத்துருக்காங்க. இன்னைக்கு மிக முக்கியமான நிறைய ஆய்வுகள் எங்கே பண்ணுறாங்கன்னா நம்ம மேலே தான் பண்ணாங்க, நம்ம நாட்டில் தான் பண்ணுறாங்க. நியூட்ரினோ ஆய்வு மையம்னு போட்டிருக்காங்களா, படிச்சிருக்கீங்களா? நியூட்ரினோ ஆய்வு மையம் தேனியில் மலைப்பகுதிக்கு அடியில் செய்ய போகிறாங்க. இது மிகப்பெரிய எதிர்ப்பு நடந்துட்டு இருக்குது. நீங்கள் எங்கே பண்ணாலும் இங்கே தமிழ்நாட்டில் குப்பையெல்லாம் கொட்டுவீங்க, மற்றதெல்லாம் அங்கே பண்ணுறீங்க. ஹைட்ரோ கார்பன் இருக்குது, இங்கே தான் எடுக்கிறாங்க. குஜராத்தில் நிறைய இருக்குது, கங்கை சமவெளியில் படுகையில் நிறைய இருக்குது, ஏன் இங்கே எடுக்கிறீங்க? அதெல்லாம் இப்போ அரசியல் தெரியும் நமக்கு, அதை பற்றி பின்னாடி பேசுவோம். அப்போ இந்த காலபுருஷ தத்துவம், அயனாம்சம், சமநாள் 3ம் ஒன்று தான். இப்போ சமநாள் எங்கே இருக்குதோ, எந்த புள்ளியில் எந்த தேதியில் ஆங்கில தேதியில் நடக்குதோ அதுதான் காலபுருஷ தத்துவம் இருக்கக்கூடிய நாள். அதற்கு அடுத்த நாள் தான் சித்திரை 1. அது எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 21ஆம் தேதி வரும். நீங்கள் குறிப்பாக கொஞ்ச நாள் பார்த்துருக்கலாம்.
இப்போ இந்த வருடம் பொங்கல் ஜனவரி 15 வந்ததா? ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. அது இதை வச்சு சொல்றது. அதுதான் இந்த சிறுபொழுது மாறதை வச்சு சொல்றது. ஒரு நாளைக்கு 6 சிறுபொழுதுகள், ஒரு வருடத்திற்கு 6 பெரும்பொழுது. அதான் 2 மாதம் பருவம் சொல்கிறோம் இல்லையா? இது அதே மாதிரி இந்த 60 வருஷத்தை சூரியன் 1 டிகிரி நகர்றத 60 வருஷத்தை 6ஆல் பிரித்தா 10 வருடங்கள் வரும். அதில் தான் இந்த விவசாயம் மாற்றி பண்ணுறது, இந்த புலம்பெயர்வது, இந்த அதனால தான் இதெல்லாம் இந்த கோயில் கலசத்தில் இருக்குது அதெல்லாம் மாற்றுவாங்க இல்லைங்களா? அது 10 வருஷத்துக்கு மாற்றணும். அது நம்ம கணக்கு தெரியக்கூடாதுன்னு 12 வருஷமாக மாற்றி வச்சுருக்காங்க. அது நிறைய உள்ளார் போனால் அது வேறு அரசியல். அப்போது இந்த காலபுருஷ தத்துவம் என்பது அயனாம்சம் காலபுருஷ தத்துவம் ஒன்று தான், சமநாளும் காலபுருஷ தத்துவம் ஒன்று தான். அதற்கு அடுத்த நாள் தான் சித்திரை 1. அந்த சமநாளுக்கு முதல் நாள் தான் பங்குனி 30. இந்த சூரியன் என்ன பண்ணும், இந்த வடகோள பகுதியில் ஆரம்பித்து இப்படியே சுற்றி இங்கே வந்துடும். இது ஒரு வட்டம் சொல்லுவாங்க. இது முடிஞ்சிட அடுத்த வட்டத்தை அடுத்து ஆரம்பிக்குது. இது 12 மாதங்களில் நடக்கும். சரிங்களா? அப்போது இந்த நியூட்ரினோ ஆய்வு அப்போது இந்த அதே மாதிரி நமக்கு இது சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் தெளிவாக இருக்குன்னு பாருங்கள், இல்லைன்னா கூட கேட்டுக்குங்க. இந்த காலபுருஷ தத்துவம் என்பது அயனாம்சம் என்பது பகல் இரவு சமமாக இருக்கக்கூடிய சமல் நாள். இது எப்போ இருக்குன்னா மார்ச் மாதம் 20ஆம் தேதி. அப்போ மார்ச் மாதம் 21 தான் உண்மையான சரியான சித்திரை 1. நம்ம அங்கேயே வச்சுருக்கோன்னா இது மாறி போச்சு. அப்போ மேச ராசியில் எப்போ நுழையுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் கோயிலிருந்து பார்க்கலாம், அல்லது ஸ்டெலேரியம் ஆப்பில் டவுன்லோட் பண்ணி சிஸ்டத்தில் பார்த்தா இருக்கும். மொபைலில் பண்ணிக்கலாம். இதில் அவ்வளோ சரியாக தெரியாது, நான் சின்ன ஸ்க்ரீனாக இருக்குது. அதில் நீங்கள் எத்தனை வருஷத்தை வேணால் நீங்கள் திருப்பி பார்த்துக்கலாம். இன்றையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி தான் சூரியன் மேசராசியில் என்றாகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி பருவம் தப்பிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கோம். பருவம் கரெக்டாக தான் இருக்குது, நாம தான் கணக்கு பண்ண விட்டுட்டோம். குரு பேச்சு ஏற்கனவே பார்த்தோம். ஆக்சுவலாக 30ஆம் தேதி தான், 30/6. சரி, ஆமாம், 30/6 தான் அது இதுக்கே வருது. 26 தான் குரு உண்மையாக கடகத்துக்கு வருது. ஆமாம். இப்போ அப்புறமா இந்த ஸ்டெல்லர் மேப்பு டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி சிவனுடைய அடிமுடி பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்களா? அப்படிதான் சொல்லியிருக்காங்க. நமக்கு விவரம் தெரிஞ்சனாலும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் மிகப்பெரியவர், பார்க்க முடியாது. அவர் தூணில் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அப்போ பார்க்க முடியாதுன்னா யாரோ ஒருத்தர் பார்த்தனால தானே சிவன் இப்படி இருக்கான்னு சொல்ல முடியும். எல்லாருமே பார்த்துருப்பாங்க. நம்மளுடைய கல்வி, நம்ம சித்தர்கள், நம்ம தமிழர்களுக்கு குழந்தைக்கு 5 வயது முடிஞ்சு 6ஆவது வயது, அப்போ 6 வயசு முடிஞ்சு தான் போகணும். நான் அது ஒரு கணக்கு இருக்குது. 6 வயது முடிஞ்சு 7ஆவது வயசில் ஸ்கூலுக்கு போகும்போது அன்றைக்கு கோவில் தான் பள்ளிகளாக இருந்தது. மடப்பள்ளின்னு இருக்கா? அந்த பள்ளி, அந்த ஒரு மடம், அதுதான் கோவிலை தான் மடமாக குருகுல பள்ளி, குருகுல மடம்னு வச்சுருந்தாங்க. அங்கே இருந்து தான் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாசி மாதம் தானே சிவராத்திரி வருது இல்லையா? மகா சிவராத்திரி வருது இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்னா, மாசி மாதம் கோயிலேருந்து இந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இந்த கொடிமரம் ஒட்டுன மாதிரி இப்படி பாருங்க, கீழேருந்து இந்த திருவாதிரை நட்சத்திரம் வருது. அப்போ அந்த ஓரையை பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பழக்கம் இருந்தாலும் தெரியும். இப்போ திருவாதிரை நட்சத்திரத்துக்கு கீழே தான் இந்த 3 உலக்கை நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும். மொபைலில் இருக்குது, அப்புறமா காட்டுறேன். இதுதான் இங்கே நம்ம பூமியில் நந்தியாக வச்சுருக்கோம் கோயிலில். இப்போ நந்தினா நம்ம காளமாடுன்னு நினச்சிட்டு இருக்கோம். காளை கிடையாது. நந்து என்றால் இணைந்தே இருத்தல். அப்போ எது கூட இணைஞ்சிருக்குது? அந்த சிவமையம் பெருவெடிப்பு நிகழ்ந்த இடம் இருக்கு இல்லையா? நெபுலா வெடிச்சு சிதறணுமாங்க. அந்த பெருவெடிப்பு நிகழ்ந்த இடமும் இந்த 3 உலக்கை நட்சத்திரங்களும் இணைஞ்சே சேர்ந்தே இருக்கும். எங்கே போனாலும் மாறவே மாறாது. அதனால தான் அதுக்கு பேர் நந்துன்னு வச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக நந்தின்னு வந்துருச்சு. இந்த உலக்கை நட்சத்திரத்தை வெறுங்கனால பார்க்க முடியும், நெபுலா வெடிச்சு சிதறினதை பார்க்க முடியாது. ஏன்னா இந்த ஒளியின் வேகம் என்பது 3 செகண்ட், ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் ஆயிரும். இந்த ஒளி வேகத்தில் போனோம்னா 200 மில்லியன் ஆண்டுகள். 200 × 10 லட்சம் போட்டால் எவ்வளோ தூரம் போகுமோ அது. ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர்னா பூமியினுடைய வட்டமே 40 தான், 40,000 கிலோமீட்டர் தான். கிட்டத்தட்ட 3 ரவுண்டு அடிச்சிடலாம் ஒரு நொடிக்குள்ளார. அப்போ அவ்வளோ வேகத்தில் போனால் தான் போக முடியும். அவ்வளோ தூரத்தில் இருக்கிறதுனால இந்த சிவமையம் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் உலக்கை நட்சத்திரம் என்பது தெரியும்.
நீங்கள் பார்க்கலாம், வானத்தில் இந்த பக்கம் பார்க்கலாம். மொபைலில் பார்த்தா கொஞ்சம் ப்ராக்டிஸாக தான் தெரியும். நான் சிறுவதையாக இருக்கும்போது என்னோட அம்மாச்சிம்பாங்க, அம்மாவோட அம்மா, அவங்க சொல்லுவாங்க, இந்த உலகம் பார்த்து கும்பிட்டுங்க நல்லது அப்படிம்பாங்க. ஏன்னா அன்றைய கல்வி அங்கே தான் இருந்தது. கோவிலில் இருந்து இந்த குழந்தைகளுக்கு அதை எப்படி பார்க்கறது அங்கே தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த அன்னைக்கு தான் அந்த என்ன பண்ணுவாங்க, இப்போ நம்மள மாதிரி கர்த்தரங்கள் வந்து பேசுகிறோம் பார்த்தீங்களா, இது மாதிரி அன்னைக்கு 8 விதமான கலைகள் இருந்தது. ஒன்னொன்றுக்கும் 8 இருக்கும். அப்போ 64 கலை. ஆயக்கலை கிடையாது, ஆயர் கலை. ஏன்னா இது அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சது ஆயர் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணன் காலத்தில் தான். அது கிருஷ்ணனுக்கு பார்த்தீங்கன்னா கோயில் 2 இடத்துல தான், 3 இடத்துல தான் இருக்கும். ஒன்று ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்குது, அந்த கோயில் ரொம்ப சின்னதாக இருக்குது, அதுதான் கிட்டத்தட்ட ரொம்ப பழமையான கோயில். அடுத்தது கேரளாவில் இருக்கக்கூடிய அது என்ன குருவாயூர். அடுத்ததாக மதுராவுக்கு போயிருக்கேன், அங்கே பார்த்துருக்கேன். அப்புறம் இங்கே உள்ள கோவில்கள் எல்லாம் சிவன் கோவிலாக மாற்றப்பட்டுள்ளது. பெருமாள் கிடையாது, கிருஷ்ணன் கோயில் நான் சொல்றது. கிருஷ்ணன் வேற, பெருமாள் வேற. அப்ப கிருஷ்ணன் வந்து புல்லாங்குழல் வச்சிருப்பார், மயில் இறக்கம் இருக்கும். பெருமாள் என்பவர் அவர் கையிலையும் சக்கரம் இருக்கும், இவர் கையிலையும் சக்கரம் இருக்கும். இடது கையில சங்கு, வலது கையில சக்கரம். அது அவதாரம் நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க. அவதாரம் 10 அவதாரம் எடுத்துட்டாருன்னு நமக்கு சொல்லி நம்ம மண்டையை கழுவி உள்ள பூத்தி வச்சிருக்காங்க. ஆமா, அவர் ஏன் ஆனந்த சயனத்தில் இருக்காரு? இப்போ முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, 6 மணி ஆயிடுச்சு, சூரியன் மறைஞ்சோன்னா போய் மலைக்கோட்டை மேலே படுத்துக்கிட்டு வானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். வானத்தை பார்த்து பார்த்து முழுமையாக இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த பஞ்சாங்கத்தை வடிவமைத்தவர். பார்க்கடலில் பார்க்கடல் மேலே பாம்பு மேலே படுத்திருப்பாரா? பாம்பு வந்து 5 தலை நாகம் படம் எடுத்திருக்குமா? அவருடைய கண்கள் வானத்தை பார்த்துட்டு இருக்கும். இந்த கையில் சக்கரம் இருக்கும், இந்த கையில் சங்கு இருக்குமா? உலகை அளந்தவர் அவர் தானே. அப்போது கீழே இருக்கிறது நீர்க்கடல், மேலே இருக்கிறத பார்க்கடலை நம்ம பார்த்தோம். பார்க்கடலில் அந்த 5 தலை பாம்பு இருக்குன்னா 4 நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இந்த 5 அங்கங்களை கொண்டது. வானத்தை முழு நேரமும் பார்த்து தான் அவர் பண்ணார். அவர் பிறந்தது நம்ம கும்பகோணத்தில், மனிதராக பிறந்து நம்மளோட வாழ்ந்தவர். அப்போ அவர் கண்டுபிடிச்சதுனால தான் இந்த விரல் நுனியில் சங்கு சக்கரம் இருக்காருன்னா இது போர்க்காலத்தில் கழுத்து விட்டுறது கிடையாது. இந்த சூரிய குடும்ப சுழலை முழுமையாக கையில் வச்சிருக்கேன்னு சொன்னவர். அப்போ கிருஷ்ணன் கையில் இருக்க சக்கரம் பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, பேரண்டம், அதை சொல்லுவது. அப்போ சங்கு வச்சிருக்காரு இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீர், நிலம், ஆகாயம் 3த்தையும் அளந்து நமக்கு முழுமையான பஞ்சாங்கத்தை எடுத்து சொன்னவர் பெருமாள். பெருமாள் சொல்றோம், திருமால், திருச்சியை ஆட்சி செய்த மால் சித்தர். அப்போ இவர் இன்னைக்கு மெரிடியன்னா எங்க இருக்குது? லண்டன்ல இருக்கா? கிரீன்விச், அதானே மெரிடியன் வச்சிருக்கோம். இது ஒரு காலத்தில் திருச்சியில் இருந்தது, முருகன் காலத்தில் அது கபாடபுரத்தில் இருந்தது. அப்போ இது அவங்க கொண்டு நம்மளோட அறிவை அவங்க திருடி வச்சுக்கிட்டு நமக்கு ப்ளஸ் 5.5 மாற்றி வச்சுருக்காங்க. இப்போ சூரிய உதயம் தானே ஒரு நாளின் துவக்கம். அப்போ நமக்கு காலையில் 5 சூரிய உதயத்தில் தான் நம்ம கணக்கு எடுக்கிறோம். அப்போ இந்த மெரிடியன் என்பது இங்கே இருந்தது, வச்சுருந்தாங்க. இவங்க அங்கே கொண்டு வச்சுக்கிட்டு சென்ட்ரலைஸ், குளோபலைஸ் பண்ணி நம்மளை வந்து இது பண்ணி வச்சுட்டாங்க. ஆமாம். அப்போது இதை பார்க்கும்போது இப்போ வானத்தில் பெருமாள் வந்து அவதாரம் இது பருந்து மேலே பயணித்து முடியை பார்க்க போகிறாரு, இவர் வந்து பூமியை தொலைச்சிக்கிட்டு அடியை பார்க்க போகிறாரு அப்படின்னு சொல்லி வந்தபோது ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்போ இந்த விஷயங்கள்லாம் தேடி படிக்கும்போது அடியும் பார்க்க முடியும், முடியும் பார்க்க முடியும். என்னாலையும் முடியும், உங்களால் முடியும், இவங்களால் முடியும், எல்லாராலையும் முடியும். அப்போ சிவன் என்பது இந்த மொபைல் ஓப்பன் பண்ணால் தெரியும். காரைக்குடியில் பேசும்போது அதெல்லாம் செட்டியார் வந்திருந்தாங்க திருவாசகம் முற்றுவதலுக்கு. இது ஓப்பன் பண்ணி காட்டினா உழுந்து உழுந்து கும்பிட்றாங்க. அதை அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு. இது ஒரு கதிர் இயக்க தத்துவம். நெபுலா வெடிச்சு செதறது இல்லையா, சங்கு சக்கரம் நீங்கள் வானத்தை பார்த்தீங்களா, இல்லை இதெல்லாம் பார்க்கலாம். கேலக்ஸி, பேரண்டம், பிரபஞ்சம், இதை பற்றிலாம் போட்டிருப்பாங்க. ஒரு சங்கு சக்கரம் சுற்றுற மாதிரி இருக்கும். அதனுடைய மையப்பகுதியில் தான் ஒரு இறுக்கம் உண்டாகி நெபுலா வெடித்து செதறுது. அதுலேருந்து வரக்கூடிய பொருட்கள் இப்படி வரும்போது சுற்றுது இல்லையா, அப்போ சர்க்கிளாக வருது. இது 4 கரங்களாக விரியுது, ஒன்றோட ஒன்று சேரும்போது. இப்படி நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து இப்படி விடுங்க, மேலே போய் ஒரு குறிப்பிட்ட லைனில் இப்படி போகிற மாதிரி தெரியும். அந்த வேகத்துக்கு தகுந்த மாதிரி, காற்று இதுக்கு தகுந்த மாதிரி. அப்போ வரும்போது சுக்லாம்பரதரம் சசிவரதம் சதுர்புஜம் சொல்கிறோமா, 4 கரங்களாக விரிந்தவனே, 4 வேதங்களை சொன்னவனே, அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அது இன்றைக்கி எல்லாமே சமஸ்கிருதத்தில் மாறிடுச்சு. அப்போ அந்த 4 கரங்களில் ஒரு கரம் தான் தென்கரம், 1 வடக்கரம், இந்த கிழக்கு மேற்கு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா,
இந்த சிதம்பரம் கோவில் வந்து பூமியினுடைய மையப்பகுதி, அது அந்த சிதம்பரம் நடராஜருடைய கால் கட்டவரல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த சிதம்பரம் கோயில் இருக்கக்கூடியதான் அடி. நீங்கள் நான் எதிர்பார்த்துங்க, கால் கட்டவரல் இருக்கும்போது அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த ஒவ்வொரு கரத்திற்கும் 52 புவனங்கள் இருக்குது. புவனம்னு சொல்லலாம், அண்டம் சொல்லலாம். ஒரு உருண்டையாக பால் மாதிரி இருக்கும். ஒரு பாசி கொடுத்தா எப்படி இருக்கும், 52. அப்போ அதே மாதிரி 4 கரங்களுக்கும் 208 புவனங்கள் இருக்குது. அதை கிளஸ்டர்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. நம்ம புவனம் சொல்லலாம், அண்டம் சொல்லலாம், பக்கத்தில் இருக்கிறது அண்டை அண்டம். இந்த எல்லாம் சேர்ந்தது இந்த 52 கரங்களில் ஒரு கரத்துக்கு 52 புவனங்கள் இருக்கு இல்லையா, இந்த இதை வச்சுட்டு ஒரு கரம்னு சொல்லுவோம். இதே மாதிரி 4 கரங்களையும் சேர்த்தோம்னா தான் இது பேரண்டம், பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த கடைசி தென்கரத்தில் அமைந்த கடைசி புவனத்தில், கடைசி அண்டத்தில் இருக்கக்கூடிய, அப்போ ஒரு அண்டத்துக்குள்ளார கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்குது. அதில் பால்வெளி மண்டலம் சொல்லக்கூடிய நம்ம மில்கி வே கேலக்சிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சூரிய குடும்பத்தில் உள்ள பூமியில் நாங்கள் இருக்கோம். இது எங்கே இருக்குன்னா தென்கரத்தில் கோடியில் இருக்குது. அதுக்கப்புறம் புவனம் கிடையாது, வேறு நட்சத்திர மண்டலங்களும் கிடையாது. அதனால தான் தென்னாடுடைய சிவனை போட்டு எந்நாட்டவருக்கும் இறைவா போட்டு சொல்லியிருக்காங்களா. ஏற்கனவே ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டான். இப்போ மறந்து தெரியல. பார்த்தீங்கன்னா இந்த தெற்கு வாசல் மட்டும் அடைச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கோபுரத்துக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஷிஃப்டாக இருக்கும். அப்போ இந்த கோயிலுடைய டாப் வியூ பாருங்கள், ஆனான்ற எழுத்து போட்ட மாதிரி இருக்கும். அந்த பிரபஞ்சம் வெடித்து இப்படி சிதறி வருது இல்லையா, கரமா அப்படி வருது இல்லையா, இப்படி வேகமாக வரும்போது ரொம்ப தூரம் வரும்போது வளைஞ்சு வரும். அப்போ இந்த கடைசி புள்ளியிலேருந்து நம்ம சிவமையத்தை பார்க்கும்போது இது ஒரு 13.20 டிகிரி ஆங்கிளில் பொறுக்கும். அதான் தெரியும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம பூமி, சூரியன், சந்திரன் இது 3 ஒரு நேர்கோட்டில் வரும். இது கூட அந்த சிவமையமும் சேரும். அதுதான் அது எப்போ நடக்கும் அப்படின்னாக்க, இந்த மாசி மாதம் வரக்கூடிய, ஏன் மாசி மாதத்தில் வச்சாங்கன்னா அப்போ தான் மேகம் மூட்டம் இல்லாமல் வானம் தெளிவாக இருக்கும். அமாவாசைக்கு 2 நாள் முன்னாடி இதை பார்த்தோம்னா வானத்தில் முழுமையாக நட்சத்திரங்களை பார்க்க முடியும். அதுக்காண்டி தான் அன்னைக்கு வச்சுருக்காங்க. அப்போ மக நட்சத்திரம் இங்கே இருக்குதா, சிம்மத்தில் இருக்கா. அப்போ குரு வந்து மாசியில் வரும்போது மகாமரம் வருதா. இப்போ இதெல்லாம் ஒரு கணக்கு எடுத்து சொல்கிறாங்க. அப்போ இதை எப்படி சொல்லுவோம், இந்த பேரஞ்சத்தை என்ன சொல்கிறோம், அவனின்றி ஓரணவும் அசையாது சொல்லியிருக்காங்க இல்லையா, அவன் இன் போட்டிருக்காங்க. அது எப்படின்னு சொன்னாக்க, இந்த சிவனை நம்ம முன்னோர்கள் எப்படி பார்த்தாங்க. இந்த உலகம் வந்து இந்த எல்லாமே வந்து இந்த பிரபஞ்சமே ஐம்பூதத்தால் ஆனது. ஐம்பூதங்கள் பொருளானது. மலை, மண், தண்ணி, நெருப்பு இப்படி இருக்குது இல்லையா, இது பொருட்களால் ஆனது. இந்த பொருட்களுடைய மூலம் என்னன்னு பார்த்தா மூலக்கூறு. மூலக்கூறுடைய மூலம் என்னன்னு பார்த்தா அணு. அணுனுடைய மூலம் வந்து முத்துகள்கள். நம்ம வந்து ராஜசம், தாமசம், சத்வம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடையாளம் தான் இந்த 3: சந்திரன், குங்குமம், திருநீர். ஆற்றல் பொருள் கட்டமைப்புன்னு பேர் இதுக்கு. ஆகுல், போகுல், இலவுல் அப்படின்னு சொல்கிறது. ஒரு பொருள் எரிஞ்சு சாம்பலாகி போச்சுன்னா, நீர் திரிச்சுனாக்கா சாம்பலாயிரும். அப்போ பொருள் என்பது செல்வத்தின் குறியீடு, சிவப்பு. மஞ்சள் என்பது, சந்தனம் என்பது கட்டமைப்பை சொல்லக்கூடியது. அப்போ இது ஒன்று எடுத்துட்டாங்க. இங்கே பிரம்மவாதம், அவங்க பொருள் முதல்வாதம், ஆற்றல் முதல்வாதம் இப்படிலாம் எடுத்திருக்காங்க. அப்போது இந்த அணுவை பிளக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அணுவை பிரிஞ்சோம் உள்ள மாபெரும் சக்தி இருக்குது. அவருடைய 3 கூறுகள். இன்றைக்கி சயின்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க, புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் சொல்லியிருக்காங்களா. அதுக்கு மேலே போகலை. இதுக்கு மேலே நியூட்ரினோ அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க, பார்த்துருக்காங்க. அதுக்கு மேலே பாசிட்ரான் வரைக்கும் இன்றைக்கு இருக்க சயின்ஸு ஆய்வு பண்ண போயிருக்காங்க. இந்த நியூட்ரினோ ஆய்வு மையம் தான் தேனியில் மலையை குறைஞ்சி உள்ளே வைக்கிறது. இப்போ எதுக்காக இங்கே வைக்கிறாங்க? இப்போ இந்தியாவில் மலைகளே இல்லையா? இமயமலையில் அவ்வளோ இருக்குது. இந்திய சாத்புரா மலைகள் கிட்டத்தட்ட குஜராத் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது. ஏன் அங்கெல்லாம் பண்ணலை? அதற்கான தொழில்நுட்பம் அவங்கள்ட்ட இல்லை. நம்மக்கிட்ட நம்ம நூலில் இருக்குது. நம்மளையெல்லாம் முட்டாளாக்கிட்டு படிக்க விடாமல் பண்ணிட்டு இது செய்யக்கூடியது யூதர்கள். அப்போது மகாபாரத போரில் சொல்லியிருக்காங்களா, இந்த ஒரு அஸ்திரம் விட்டாங்கனாக்கா பயங்கரமாக அழிஞ்சு போயிடும், பிரம்மாஸ்திரம்னு சொல்லுவாங்களா. அந்த பிரம்மாஸ்திரம் தான் இந்த அணுகுண்டு. இன்னைக்கு ஆமாம், இன்னைக்கு இந்த கிளஸ்டர் பாம்புன்னு சொல்லி ஒரு ஏவுகணையில் போய் 80 பிரியுதா. அப்போ இதெல்லாம் அப்பயே சொல்லியிருக்காங்க. அணுகுண்டு போட்ட இடம் நம்ம இதில் போய் ஆய்வு பண்ணி சொல்லியிருக்காரு. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சிவப்பு கலரில் மண் பாலைவனம் இருக்கும் பாருங்கள், 1500 ஏக்கர். அந்த இடம் அணுகுண்டு விழுந்ததாக சொல்கிறாங்க ஆய்வு பண்ணுறவங்க. மகாபாரத போர் திருநெல்வேலியில் தான் நடந்தது. இது கேள்விப்பட்டோன்னே எனக்கு கூட ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பி போயிட்டேன். ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா இம்மிடியேட்டாக, ஏன்னா
நம்ம நேரடியாக பார்த்தா தான் அது புரியணும், ஒத்துக்கணும். அப்போது இந்த அணுவை பிளந்தால் உள்ள முத்துகள் இருக்குது, புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். இப்போ இதை வந்து நியூட்ரானோ பார்த்துருக்காங்க, அடுத்து பாசிட்ரான் வரைக்கும் போயிருக்காங்க, அதுக்கு மேலே போக தெரியல. ஆனால் நம்ம சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க இல்லைங்களா, இந்த அணுவின் முத்துகள்கள் எதுலேருந்து வந்ததுன்னா பரமாணுன்னு சொல்லியிருக்காங்களா. பரமாணுலேருந்து தான் இதனுடைய மூலம். இந்த முத்துகள்கள் அணு எங்கேருந்து வந்திருக்கு, அதனுடைய மூலம் என்னென்னா பரமாணு. அதை பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அணுவை பிளக்கலாம், பரமாணுவை பிளக்க முடியாது. இந்த பரமாணுவின் மூலம் எது, அதன் எங்கேருந்து வந்தது, அதனுடைய உட்பொருள் என்ன, அதோட கருத்து என்ன, கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் அது மகம் அல்லது மகத்தான். இந்த மகம் அல்லது மகத்தான் எங்கிருந்து வந்தது, அது மாமகம் அல்லது மாமகத்தான், இதிலிருந்து உருவானது. இந்த மாமகம் அல்லது மாமகத்தான் எதனுடைய அடிப்படை, எதிலிருந்து உருவானதுன்னு பார்த்தா அதுதான் சகம் அல்லது சகத்தான். இந்த சகம் அல்லது சகத்தான் எங்கிருந்து வந்தது அப்படின்னா அதுதான் சிவம் அல்லது சிவத்தான். இம்மு பொண்ணும் சிவம் அல்லது சிவத்தான் இம்மு பொண்ணும். அப்போ இதனுடைய மூலம் எது அப்படின்னு பார்த்தா அதுதான் அவம் அல்லது அவத்தான். இந்த அவம் இம்ம மாற்றி இன்னா போட்டாங்க. அப்போ அவனின்றி ஓரணும் வசை வந்துருச்சா. இந்த அவம் என்ற அந்த பகுதி தான் இந்த நிபுலா வெடிச்சு சிதறினது. பால் நிலை எதுவும் இல்லாத கருந்துளை அப்படின்றாங்க. மேசிவ் பிளாக் ஹோல்னு சொல்லி நீங்கள் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்களா. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த நியூட்டன் ஆய்வு மையத்தை இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு இருக்காங்க. அப்போது அந்த இடம்தான் சிவனுடைய முடி. அது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த நீங்கள் சிஸ்டத்தில் வந்து ஸ்டெல்லேரி மேப்னு ஒன்று இருக்குது, நாசா வெளியிட்டது. அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு அந்த 3 உலக்க நட்சத்திரம் இருக்கும், அதுக்கு கீழே இருக்கும். இப்போ முடிச்சுட்டு ஸ்பீச்சை முடிச்சுட்டு உணவு இடையில கூட சொல்லி காட்டுறேன், எல்லாம் தினம் பார்க்கலாம். அப்போ அடி என்பது நம்மளுடைய சிதம்பரம் கோவில். ஏன்னா இதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா தெற்கு வாசல் மூடி இருப்பாங்க, போக முடியாது, எல்லாத்தையும் வச்சு அடைச்சிருப்பாங்க. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா தென்கரத்தில் கடைசி போகணும் முடிஞ்சிருச்சு, எங்களுக்கு கீழே இனி யாரும் இல்லை. அப்போ பாதம் தானே அடி. அப்போ முடி என்பது ஆரம்பித்த இடம் வானத்தில் இருக்குது. சிவனை நீங்களும் பார்க்கலாம், நானும் பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். இதுக்கெல்லாம் எது சாத்தியம் அப்படின்னா இன்றைக்கு இவ்வளோ ஆப் இருக்குது, இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அன்றைக்கு இந்த கோவில் கொடிமரம் தான். அப்போ நீங்கள் வீட்டிலையே ஒரு கொடிமரத்தை மொட்டை மாடியிலையோ ஒரு இடம் இருக்க இடத்துலையோ நீ வச்சுட்டு தினசரி அந்த நிழலை குறிச்சிங்கன்னா நீங்கள் பஞ்சாங்கத்தை உருவாக்கலாம். நீங்கள் இன்னைக்கு ஒவ்வொரு 17 நிமிடத்திற்கும் இந்த மழை அளவை கணிக்க முடியும். இப்படிலாம் கணிச்சாலும் இந்த வருடம் வரக்கூடிய இந்த மழை, இந்த தட்பவெப்ப நோய் நொடி எதுன்னு தெரியாது அந்த பயிருக்கு. அப்போ உணவு பாதிக்கப்படுதா. அப்போ என்ன பண்ணுறாங்க, இதை வந்து சரி பண்ணுறதுக்கு தான் அந்த விதைக்கு தெரியும் இந்த வருஷம் உள்ள சீதோசன நிலைக்கு என்ன நோய் வரும், எவ்வளவு தண்ணி கிடக்கும் அப்படின்னு சொல்லி பாலிகை எடுப்புன்னு சொல்லியிருக்காங்களா. மது எடுப்பு பாலிகை எடுப்புமாங்க கோயிலில், பார்த்துருக்கீங்களா? கிராமத்தில் வந்து தெரியும். அம்மா பார்த்துருக்கீங்களா? பாலிகை பாலை எடுப்புமாங்க. ஒரு சட்டியில் நவதானியத்தை போட்டு முளைக்க வச்சு நல்லா சட்டி இவ்வளோ தூரம் இருக்குன்னா இவ்வளோ தூரம் வந்துடும். வீட்டுக்குள்ளார வச்சுருப்பாங்க, வெயில் படாமல் வந்துடுவாங்க. அந்த ஒரு 7 நாள் 15 நாள் வச்சு அதை எல்லா பெண்களும் தலையில் சுமந்துட்டு வருவாங்க. ஊர்வலமாக வரும்போது முளைப்பாரி கொண்டு போய் கோவிலில் இருக்கக்கூடிய தெப்ப குளத்தில் அந்த பூசாரி வாங்கி அடிக்க வைப்பார். ஏன்னா இந்த வருஷம் சீதோசன நிலை என்ன நோய் வரும், என்ன தாக்கம் வரும், எவ்வளோ விளைச்சல் வரும் அந்த விதைக்கு தெரியும். அனைத்து நவதானியங்களையும் வச்சிருக்கும் போது எந்த பயிர் நல்லா வளர்ந்துருக்கோ அந்த பயிரை பயிரிடணும். நம்முடைய அறிவை தாண்டி அந்த விதைக்கு தெரியும், அதுக்கு தெரியும். இப்போ சதுப்பு நிலத்தில் ஒரு மரம் வளருது, அதோட தன்மை பாருங்க, அது எவ்வளவு உப்பு தண்ணி இருந்தாலும் காற்று மழை வெள்ளம் புயல் வந்தாலும் அதை தாங்கி அது நிற்கும். தென்னை மரம் ஊருக்குள்ள இருக்குது, பனைமரம் இருக்குது. அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மரங்கள் அந்த சீதோசன நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்கும், அதுக்கு தெரியுது, நமக்கு தெரியல. இப்போ விவசாயத்தை எப்பவுமே எல்லாம் கிடைக்கும்னு பார்க்குறோம். அந்தந்த சீசனில் அவரவர் வாழக்கூடிய பகுதியில் விளையக்கூடிய காய்கறிகள் பழங்களையும் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அப்போ எடுத்து வைக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒருத்தர் இருப்பார், செட்டியார். ஏன்னா அவருக்கு தான் தெரியும் இந்த தானியம் எந்த ஊரில் கிடைக்கும். இங்கே கிடைச்சுன்னா இவரே வாங்கி கொடுத்துருவார், இல்லைன்னா இவர் தானே வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். அப்புறம் இந்த விளைந்த விளைபொருட்களை உலகம் பூரா கொண்டு போய் பயணித்து பண்ணுறது நம்ம தான். அந்த காலத்திலேயே மருந்தையும் உணவையும் யார் வச்சுருக்காங்களா கையில், அவங்க தான் உலகத்தை ஆள்வாங்க. இது கலியுகம்னு சொல்கிறோமா?
நமக்கு 4 யுகங்கள் சொல்லியிருக்காங்களா? கிரேதா யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் சொல்லியிருக்காங்களா? ஆனால் நம்ம சின்ன வயசில் திணைகளை பற்றி படிச்சிருப்போமா? 5 திணை படிச்சிருக்கீங்களா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அப்போ குறிஞ்சி திணை அப்படின்னா, குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடம். அதில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய பண்பாடு, கலாச்சாரம் இதெல்லாம் சொல்லக்கூடியது. அப்போது இந்த குறிஞ்சி திணை தான் மலைமுகடு வந்து கிரியா. மலைமுகடு கிரின்னு சொல்லுவோமா? இந்த கிரித யுகத்தை தான் கிரேதா யுகம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த மலைமுகட்டிலிருந்து நகாரிகம் வளர கீழே இறங்கி வராங்க முல்லைத்திணை. அப்போ குறிஞ்சி திணையினுடைய கடவுள் சிவன், முல்லைத்திணையுடைய கடவுள் முருகன். இப்போ காட்டுப்பகுதியில் வராங்க, காடும் காடு சார்ந்த இடம் முல்லைத்திணை. அப்போ என்ன பண்ணுறது? நீர்வழி வருது. அப்போ முருகன் கால்நடையாளரை கூட்டிட்டு இலங்கை பகுதிக்கு வந்துடுறாரு. இங்கே வந்து விவசாயம் பண்ணுறாங்க. விவசாயம் பண்ணுறதுக்கு இந்த காட்டுகளை அழித்து தீயிட்டு கொளுத்துறோன்னா தான் இன்றைக்கி சொக்கப்பனை கொளுத்துற பண்பாடு தெற்கில் அதிகமாக இருக்குது. கன்னியாகுமரி போயிருக்க ஒரு தூரம் நல்ல பஜார், 2 பக்கம் கடை, 4 அடி தான் இருக்குது. கடையெல்லாம் மூட சொல்லிட்டு ஒரு பனை மரத்தை கொண்டு வந்து நட்டு வச்சு கொளுத்துறாங்க. இந்த கடைக்கு உள்ளதெல்லாம் எரிஞ்சு போயிடும். கரூர் பெருமாள் ஈஸ்வரன், கரூர் பசுபதி ஈஸ்வரர் இருக்கு இல்லைங்களா? அது வந்து கிருஷ்ணன் கோயில். ஆக்சுவலாக அது எப்படின்னா, போன மீட்டிங் அங்கே வந்திருந்தேன், அதுக்கு முந்தின மீட்டிங்கு. அப்போ ஆணிலை பாலகிருஷ்ணன் ஒரு பேர். ஆமாம், இருக்காரா? அப்போ ஆணிலைன்னா என்னன்னு சொல்லி கேட்குறோம். கூட வந்த விஜயகுமார்ட்டி அவர்கிட்டையும் அது சாமி பேருன்றாங்க. அப்போ பசு என்றால், பசு என்ன? ஆனா பசு, நிறைனா பசு கூட்டம். அவர் பேர் பாலகிருஷ்ணன். பாலகிருஷ்ணன் அது கிருஷ்ணன் பேரில். இது அங்கெல்லாம் இருக்குது. ஏன்னா கிருஷ்ணன் தான் 19,000 மாடுகளை வச்சு ராஜபாளையத்துலேருந்து திண்டுக்கல் வரைக்கும் அவருடைய ஆட்சி பீரிடுது. அப்போ அவருடைய பேர் இங்கே பார்த்தீங்கன்னா பசுபதீஸ்வரருக்கு சிவன் கோயில். தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னாக்கா பெருமாள் கோவில் பசுபதீஸ்வரருக்கு. அங்கே உள்ள பசுபதி பெருமாள்னு வச்சுருக்காங்க. ஆமாம், பசுபதி இருக்குல்ல, அங்கே கலர் பசுபதி கோயில் இருக்கும். சரிங்களா? அப்போ இதெல்லாம் ஆய்வு பண்ணுறோம். சரி, அதான் போவோம். அப்போது இந்த குறிஞ்சி திணை முடிஞ்சு கீழே வராங்க முல்லைத்திணை. இந்த விளைபொருட்களை, அதாவது விவசாயத்துக்காக காட்டை அழித்து ஒழித்து விவசாய நிலம் மாற்றுறாங்க. இதுதான் மருத நிலம். இது தரையுகமும் அது இருக்கு இல்லையா, குறிஞ்சி முல்லை, அது என்ன சொல்ல, கிருத யுகம், திரேதா யுகம். இந்த தரையுகம் இருக்கு இல்லையா, தரையை தான் திரேதா யுகம்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த முல்லை இருக்குது, மருதம் இருக்கு இல்லையா, வயல் சார்ந்த இடம். அப்புறம் நெய்தல் வந்து கடல் சார்ந்த இடம். இந்த விவசாயம் பண்ணி, வேளாண்மை பண்ணி, உற்பத்தி பொருட்களை ஐவர் பசியை தீர்ப்பதற்காக உலகம் பூரா கொண்டு வியாபாரம் பண்ணுறாங்க. அதான் ஐப்பசி மாதம். இந்த போகும்போது கடலில் இது கட்டி தானே போகிறாங்க. அப்போ தான் இதை பார்த்துட்டு தான் இந்த வெளிநாட்டுக்காரங்களாம் நம்ம உலகம் பூரா பஞ்சம், பசி, பட்டினியில் இருக்கோம், உணவு தட்டார்களுக்கு இவ்வளோ செல்வமாக இருக்காங்களே, செட்டியாருக்கு வராங்க, இவ்வளோ வேலை ஆட்களை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பின்னாடியே வந்து நம்மளை அடிமை பண்ண ஆரம்பிச்சது. 9,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர்களும் யூதர்கள் முதல்ல. இன்றைக்கி கொச்சினில் இருக்காங்க அவங்க. அதை பற்றி பின்னாடி பேசுவோம். அப்போது இந்த மருத நிலத்தையும் நெய்தல் இருக்கு இல்லையா, தோனா ரெண்டா, இது ரெண்டுத்தையும் ஒன்றா ஆக்கிட்டு துவாபர யுகம்னு சொல்லிட்டாங்க. இப்போ குறிஞ்சி திணை என்பது கிரித யுகம், முல்லைத்திணை என்பது திரேதா யுகம். தரையுகத்தை திரேதா யுகம்ட்டாங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து துவாபர யுகம்ட்டாங்க. அடுத்ததா பாலைத்திணை வருதா, பாலைவனத்தில் உள்ள மக்களுடைய ஆட்சி எப்படி இருக்கும், ஒவ்வொரு காலத்தில் மாறும் அப்படின்னு சொல்லுது. அப்போ இதுதான் இந்த காளி யுகத்தை தான் கலியுகம்னு சொல்லிட்டாங்க. அப்போ இன்னைக்கு உலகத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய யாரு? யூதர்கள். அவங்களுடைய நிலம் தான் அது. அங்கே இதில் சொல்லியிருக்கலாம், ரொம்ப கசார் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கலாம். கசார் என்றால் ரொம்ப கஷ்டப்படுத்துறது, மற்றவங்களை இருக்கவங்களுக்கு கொடுமைப்படுத்துது. காசா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காசா. அதேமாரி சானான் தேசம், கானான் தேசம் சொல்கிறாங்களா, எகிப்துக்கு பேர் கானான் தேசம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய இந்த பிரமிடை கட்டின நம்ம நாடாருக்கு சானான் ஒன்று இருக்குதா, பேர் இருக்குதா? இந்த சானான் தேசத்தை நமக்கு தெரியக்கூட ஒரு எழுத்தை மாற்றிடுவாங்க. நட் லூஸ் தேரி, நம்ம கார்லேயே பைக்கில் வீலில் ஒரே ஒரு நட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டா ஓட எல்லாம் லூஸ் ஆகி எல்லாம் வந்து விபத்துக்குள்ளாகி போயிடும். அப்படி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னா நாமளே அதை எடுத்துக்குவோம், அப்படியே பெருசாகி பல விதங்களை கொண்டு போயிடுவோம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய, அது எதுக்கு கட்டினாங்க? 3 பிரமிடு இருக்குதா, 3 தான் சொல்லுவாங்க, கிரேட் பிரமிடு. ஆனால் 9 பிரமிடு இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா. இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3. நீங்கள் கூகுளில் போட்டு செக் பண்ணுங்கள்.
அது பார்த்தீங்கன்னா சிவன், முருகன், பெருமாள். நடுவில் இருக்க வந்து குஃபு அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த பிரமிடு பேர் குஃபுன்னு இருப்பாங்க. இது குப்புசாமி என்ற முருகனுடைய பெயரால் கட்டப்பட்டது, முருகனுக்காக கட்டப்பட்டது. அந்த 3 நட்சத்திரங்களை உலக்க நட்சத்திரம், அது ஆள்நிலம், ஆள்நிட்டாக்கு, மின்டா காமிப்பாங்க. நம்ம சிவன், முருகன், பெருமாள்போம். இந்த பிரமிட் இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்கன்னா பொருள், அறம், இன்பம். திருக்குறளில் 3 அதிகாரம் இருக்கு இல்லையா, 70, 38, 25, 3 கூட்டினீங்கன்னா 133 வரும். இதோடைய இந்த 70னா சூரியனுடைய, இப்போ வானத்தை பார்த்தீங்கன்னா சந்திரனுக்காக வானத்தை 27 நட்சத்திர மண்டலங்களாக பிரிச்சிருக்காங்க. 27 நாள் சுற்றிட்டு தான். பூமிக்காக வானத்தை 12 ராசி மண்டலங்களாக பிரிச்சிருக்காங்க. அப்போ சூரியனுக்காக வானத்தை 18 டிகிரி கொண்ட 20 இல்லங்களாக பிரிச்சிருக்காங்க. அப்போ இந்த கணக்கை வச்சு தான் இந்த 70 அதிகாரம் இருக்கு இல்லையா, இந்த 70 20ஆல் பெருக்குனா 1400 வரும். அப்போ இந்த சிவனுக்காக கட்டப்பட்ட அந்த பிரமிடு என்பது 1400 முழக்கணக்கில் இருக்கும். இந்த 38ன்றது பொருள் இல்லையா, இது பொருள், அது அறம். முருகனுக்காக கட்டப்பட்டது. 38 20 இல்லங்களால் பெருக்கணும்னாக்கா 760 வரும். 760 இல்லம். இந்த கிருஷ்ணனுக்காக கட்டப்பட்டது தான் இந்த சொல்லப்பட்டது தான் இன்பம் அல்லது காமத்துப்பால் அப்படிம்பாங்க. இது 25. அப்போ 500 போட்டிங்கன்னா இந்த ஒரு சூரியனோட ஒரு முழுச்சுற்றில் 3 முறை நீர்வழி நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய அடையாளம் தான் இந்த ஓன்ற எழுத்து. 3 6 இருக்கு இல்லையா, 6, இதை ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் இப்படி போச்சிங்கன்னா, போர்டு இருந்ததுன்னா சரியாக சொல்ல முடியும். ஓன்ற எழுத்து வரும். யாம் இருக்க பயமேன், கையில் ஓன் போட்டிருக்காரா, நீ என்ன இருந்தாலும் என்னை ஃபாலோ பண்ணுங்க, அவங்கள காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இந்த நீர்வழி காலத்தில் கால்நடையாக ஒரு இந்த காவடி எடுக்கிற இது எதுக்குனாக்கா, அதில் என்ன பொருள் எடுக்குமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு கால்நடையெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க. அதனால தான் இன்றைக்கும் முருகனுக்கு வந்து காவடி எடுக்கிற பண்பாடு நம்மகிட்ட இருக்குது. அப்படி இந்த எல்லாம் இப்போ அங்கே எப்போ அடுத்த நீர்வழி எப்போ வரும் அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் அங்கே போய் கட்டினாங்க. இது கட்டினதுன்னா முருகன் காலத்துக்கு பின்னாடி நம்ம கிருஷ்ணனோட காலத்தில் அவர் குருவாயூர்லேருந்து இதெல்லாம் பண்ணது. இப்போ இந்த மாதிரியான ஆளுமைகளுக்காகத்தான் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வரலாற்றில் பதிவு பண்ணணும். எப்படியா இருந்தாலும் மறந்து போயிடும். இந்த யூதர்கள் காலத்தில், கலியுக காலத்தில் அத்தனையும் மறுக்கப்படும், மறைக்கப்படும்ன்றதுக்காகத்தான் இந்த திருக்குறளை எழுதி வச்சுருக்காங்க. திருக்குறளை என்னைக்காவது வச்சுருக்கோமா? அது என்ன 133 அதிகாரம் இருக்குது. அப்போ மீதி காணா போச்சா? இல்லை எழுதலையா? 100 வச்சுருக்கலாம், 125 வச்சுருக்கலாம், 150 வச்சுருக்கலாம். இந்த 133 அதிகாரம் என்பது நட்சத்திரத்தோடைய ஒரு நட்சத்திரத்தின் அளவு. 13.20 அதிகாரத்துக்கு 10 பாடல். 13.20னா 13.33 வரும். டிஜிட்டலில் போட்டிங்கன்னா, கோணத்தில் போட்டால் 13.20. இதை அதிகாரத்துக்கு 10 பாடல். சந்திரனுக்கு 10 வருஷம் திசையா, இந்த 10ஆல் பெருக்கினீங்கன்னா 133.33 வரும். அதை 10ஆல் பெருக்கினீங்கன்னா 1330 வரும். குறளில் வந்துருச்சா? அதை 10ஆல் பெருக்கலாம் 1300 ஆண்டுகள் அந்த சக்தி மையம் பின்னோக்கி நகர்றது. அப்போ சிவன் கோயில், அதை ஆண் தெய்வங்களோட கோயிலெலாம் கிழக்கு பார்த்துருக்கோம், பெண் தெய்வங்களோட கோயிலெலாம் வடக்கு பார்த்துருக்கோம். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த சிவ மையத்தில் இந்த 4 கரங்களாக பிரிஞ்சது இல்லையா, அங்கேருந்து பிரிஞ்சு வந்து கடைசி புள்ளி இருக்குது பாருங்கள், இந்த புவனம், இதை தான் சக்தி மையன்றோம். அதுதான் கோயிலில் கருவறையாக நம்ம கும்பிடுறோம். அப்போ அது சிவ மையம்னா இது சக்தி மையம். இந்த சக்தி அங்கேருந்து பிரியலைன்னா அந்த சிவம் கிடையாது. சிவம் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லை சிவம் என்ன சொல்லியிருக்கோமா? ஒன்றுலேருந்து பிரியல. ஒரு மரத்தை 2ஆக வெட்டினா 2 துண்டு வரும், இல்லைன்னா ஒன்று தானே. துவைதம் அத்வைதம் அங்கே தான் வேறுபடுது. அப்போது இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வளமாக வரோமா, கருவறை என்பது சக்தி மையம். அப்போ நம்ம அதை சுற்றி வரோம்னாக்கா இந்த கருவறையை சக்தி மையமாக வச்சு நாமெல்லாம் கிரகங்களாக நினச்சி அப்படி சுற்றி வரணும். இது வரலாற்று கல்வி கடத்துறதுக்காக இது சொன்ன விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நவகிரகம் இருக்குதா, நவகிரகம் வேறு திசைகளில் இருக்குதா. அப்போ அன்னைக்கு உள்ள பாமரனுக்கு நம்ம சித்தர்கள் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த நவகிரகங்கள் ஒரு காலத்திலும் எந்த நேரத்திலையும் ஒன்றை ஒன்று சந்திக்காது. ஏன்னா இது வேறு வெட்டப்பாதையில் இருக்குது, ஒன்றோட ஒன்று சேரவே சேராது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ஒரு உருவங்களை கொடுத்து மாற்றி வச்சாங்க. நம்ம போய் உழுந்து கும்பிட்றோம். அப்போ நவகிரகத்தை கும்பிடும்போது சில நேரங்களில் சொல்லியிருக்கலாம், 7 சுற்று இப்படி சுற்றணும், 2 சுற்று இப்படி சுற்றணும்பாங்களா. இப்படி சுற்றக்கூடாது, அதை இடமாக தான் சுற்றணும். ஏன்னா நாம் சரியாக இருக்கோம், கிரகங்கள் சுற்றி வருதா. அங்கே கருவறையை கும்பிடும்போது கருவறை வந்து சக்தி மையமாகவும் நாம் கிரகங்களாக பாவித்து அங்கே சுற்றணும்.
இங்கே வந்து சுற்றும் போது நம்ம இங்கே தான் இருக்கோம், கிரகங்கள் தான் நம்ம சுற்றுது. அப்போ கிரகங்கள் செடியாக இருக்குதுன்னா நாம் இப்படி சுற்றணும், ஆப்போசிட்டில் சுற்றணும், ஆப்போசிட்டில் சுற்றணும். ஆமாம் ஆமாம், அது தெரியாமல் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இப்போ மெரி 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 வந்துடுது. அதில் பார்த்தீங்கன்னா ராகுக்கு 180 பாகையில் தானே கேது இருக்கணும். ஆனால் கோவிலில் போய் பாருங்கள், ராகு தென்மேற்கு மூலையில் இருக்கா, இது இங்கே இருக்கணும் இல்லையா? இதெல்லாம் மாற்றி வச்சுருக்காங்க. ஏன்னா உங்களுடைய கல்வி உங்களுக்கு தெரியக்கூடாது. இதை கேட்டால் ஏதாவது சொல்லுவாங்க, அதெல்லாம் நெகட்டிவ் இந்த பக்கம் பார்க்கும், இதெல்லாம் பாசிட்டிவ் அந்த பக்கம் பார்க்கும். அதாவது கிழக்கு பார்த்துருக்க கிரகங்கள்லாம் பாசிட்டிவ், மேற்கு பார்த்துருக்கலாம் நெகட்டிவ்னு சொல்லிட்டாங்க. தெற்கையும் வடக்கையும் பார்த்துருக்கிறதெல்லாம் எங்கே கொண்டு சேர்க்குறது? கும்பகோணத்தில் சுற்றி ஒரு 3 கோயிலில் மட்டும் இந்த ஆகம விதிப்படி இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நவகிரகங்கள் வைதிகங்களில் மாற்றப்பட்டது. ஆகமம் என்பது ஆகு அமம், அந்த சூத்திரம் தெரிந்தவர்கள் தான் சாத்திரத்தை உருவாக்குனாங்க. அதை கொலாபரேட் பண்ணுறது தான் இந்த விஷயங்கள். அப்போ இந்த சிவனை வந்து அடிமுடி பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்க முடிஞ்சதா? காஞ்சி சங்கர மடத்தில் இந்த பாருங்க இருக்குது. நான் ஒவ்வொரு இதுக்கும் நிறைய கொடுத்துட்ருக்கேன், ஆனால் வாங்கி அங்கேயே போட்டு போயிடறாங்க. இதில் இருக்குது காலபுருஷ தத்துவம் எப்போ மாறிச்சு, மீன ராசியில் உத்திரட்டாதி 2ஆம் பாதத்துலேருந்து இருக்குன்னு இருக்குது. இது அங்கே உள்ள ஒருத்தர் இந்த 2 பேஜ் மட்டும் ஃபோட்டோ எடுத்து வந்து போட்டார். நிறைய மீட்டிங்கில் இப்போ போடுவேன், ஒரு காப்பி போடுறதுக்கு 4 ரூபா வருது, ஆனால் வாங்கி அங்கேயே போட்டு போயிடுறாங்க. அதனால் யாரும் கொடுக்குறதில்ல. வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருவேன், இல்லைன்னா இதை எடுத்து போட்டுங்கன்னு சொல்லலாம். இது அங்கேருந்து வந்தது. இன்னும் நிறைய தவறுகள் இருக்கிறது. இப்போ சந்திரனுக்கு 10 வருஷம் தசா காலம்னு சொல்லியிருக்காங்களா? இது எப்படி வந்ததுன்னு ஒரு கணக்கு சொல்லணும்ல. இதை கண்டுபிடிச்சவங்க சொல்லாமல் இருப்பாங்களா? இப்போ நம்ம படிக்க போகிறோம் ஸ்கூலுக்கு, ஆனாவனால் ஆரம்பிச்சு தானே உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள்லாம் சொல்கிறாங்க. சொல்லியிருக்கணும்ல. ஒவ்வொரு கிரகத்துக்கும் எதன் அடிப்படையில் இந்த தசாகாலம் கொடுக்கப்பட்டது? இப்போ சொன்ன 120 வருஷம் எங்கேருந்து வருது யாருக்கும் தெரியாது. இப்போ 360 டிகிரி 27 நட்சத்திரங்களை டிவைட் பண்ணிங்கன்னா 13.33 வரும். இதான் ஒரு நட்சத்திரத்தின் அளவு. அப்போ ஈவனாக பிரிக்கிறது ஒரு கணக்கு தான். எந்த நட்சத்திரமும் 13 இருக்காது. அதனுடைய இது இருக்கு இல்லையா, நாளிகை அளவு மாறுதா? 57லேருந்து 64 நாளைக்கு வரைக்கும் வருது இல்லையா? அப்போ நட்சத்திரத்தினுடைய அளவு வேறுபடுது, தெரியுது இல்லைங்களா? அப்போ அதே நேரத்தில் சந்திரன் ஒரு நாளைக்கு நகரக்கூடியது 12 டிகிரி. ஒரு திதி 12 டிகிரி தானே, 30 நாள் 30 டிகிரி வருது. ஆனால் இந்த திதிக்கு ஒரு மாதிரி 12 டிகிரியும் நட்சத்திரத்துக்கு 13.20 நகருதா? யோசிக்கணும்ல. அங்கே தானே யோசிச்சிருக்குமா? யோசிக்கல. ஏன்னா கேட்டோம்னாலும் இதான் சொல்லியிருக்காங்க படிச்சுக்கம்பாங்க, இல்லைன்னா வாயை தரக்கூட மாட்டாங்க. ஒன்று அங்கேருந்து சரி இவருக்கு இது வந்து ஒத்து இல்லைன்னா அங்கேருந்து கோச்சிட்டு போயிடும் வேறு பக்கம். அதை படிக்காமல் இப்படியே 18 ஆசிரியர்கிட்ட படித்தேன். அப்போ என்னன்னு பார்த்தா இந்த 12 டிகிரி சந்திரனுடைய நகர்வு ஒரு நாளைக்கு பூமி 1 டிகிரி நகருதா? 13 ஆயிடுச்சா? சூரியன் 0.2 இந்த 13.20. இந்த 360 30ஆல் வகுத்தீங்கன்னாக்க 12 டிகிரி வரும். 13.20 வகுத்தீங்கன்னாக்கா 27 வரும். எல்லாமே கணக்கு தான். இந்த 360 டிகிரியே 27 நட்சத்திரங்களை வகுத்தீங்கன்னா 13.33 வரும். இந்த 9 கிரகங்களோட தசாபுத்தி தானே. இந்த 9ஆல் பெருங்க 120 வந்துடும். இப்போ திருக்குறளில் வந்து மேலே 4 அடி கீழே 3 அடி இருக்கா? 1.25 அடி, மேலே 4 சீர் கீழே 3 சீர். அப்போ நமக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோணம் தான் ரொம்ப வலிமையானு சொல்லியிருக்காங்க. ஆனால் திரிகோணம் செயல்படும் போது 1, 5, 9 ஒரு தசை நடக்குதுன்னா கேரியர் செட் ஆகாது. கம்ஃபர்ட்டாக உட்காந்துக்குவான், இல்லை சுகமாக. இப்போ பஸ்ஸில் போகுது, நல்லா ஒரு எல்லாம் உட்காந்துக்கிற மாதிரி இடம் கிடைக்கிது, அவன் எதை பற்றியும் யோசிக்க மாட்டான். நான் ஃபுட்பாலில் தொங்கிக்கிட்டு டிக்கெட்டு கிடைக்காம ஏற முடியாமல் தொங்கிக்கிட்டு வரான் பாருங்க, அவன் சீக்கிரமாக ஒரு பைக் வாங்கிடுவான். ஆமாம், பாருப்பா நமக்கு டிரைவரோ கண்டக்டரோ இடம் போட்டு வச்சுருப்பா, எப்போனாலும் போய் உட்காந்துக்கிட்டு தூங்கிக்கிட்டே போய் இறங்கிடலாம். இது எப்போ போனாலும் நம்ம ஊர்லேருந்து அங்கே போய் திருச்சியில் ஏறினா தான் இடம் கிடைக்கிது. நம்ம நடுவில் இந்த பக்கம் பெட்டவத்தலையிலையோ அல்லது முக்கம்புலையோ ஏறும், இடமே கிடைக்க மாட்டேது, தொங்கிட்டு போண்டி இருக்குது, கீழே விழுந்தா என்ன ஆகும்? அவன் ஒரு பைக் வாங்கிடுவான். அப்படி கஷ்டத்தை கொடுக்கறது கேந்திரம், அதில் தான் மனுஷன் கேரியர் டெவலப் ஆகும். திரிகோணம் செயல்படும் போது ஆகவே ஆகாது. நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, வாழ்க்கை சுகமாக போகுது, சுகமாக இருப்பாங்க. சுகமாக இருந்துக்கிட்டு இருக்க சொத்து பத்தை விற்று சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க.
அதை சொல்லுவது தான், இது மாறக்கூடாதுன்னு சொல்கிறது தான் இந்த திருக்குறள் வந்து 1 கல்வியில் 7 சீர் வச்சிருக்குது. திருக்குறள் ஆமாம், அது பாருங்க, இந்த 3 புக்கு போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா திருக்குறளும் விண்ணியலும் அவ்வளவு கணக்கு இருக்குதுக்குள்ளார. அடுத்தது பார்த்தீங்கன்னா விண்ணியல் பஞ்சாங்க கணக்குகள், இது ஒன்று இருக்குது. தமிழ் எழுத்துக்களுக்கும் நம்மளுடைய ஜோதிட முறைக்கும் நம்மளுடைய கணக்குகளுக்கும் உடலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்றது. 247 எழுத்து இருக்கு இல்லையா? இந்த 247 எழுத்து என்பது சொன்ன பாருங்க, 18 டிகிரி கொண்ட 20 இல்லங்களாக பிரிச்சுக்காங்கன்னு. அப்போ 21,600 வருஷத்தில் ஒரு முழு சுத்து வந்துடுதா? அப்போ ஒரு நட்சத்திர பாத நகர்வு தான் 247 வருஷம் எடுத்துக்குது. 3.20 அப்படின்றதுக்கு ஒரு இது, ஒவ்வொரு இதுக்கும் ஒரு எழுத்து வருது. அப்போ மெய் எழுத்து 18, உயிரெழுத்து 12ன்னு வச்சுருக்காங்களா? 18 சபரிமலைக்கு போனால் 18 படி இருக்குதா? நம்ம ஜோதிட கட்டத்துக்குள்ளே ஒரு 18 படி இருக்குது தெரியுங்களா? ஒரு ராசி கட்டத்துக்குள்ளார 9 நட்சத்திர பாதம் இருக்குது. ஒரு நட்சத்திர பாதத்தை 2ஆல் வகுத்தாக்க 18 படி வரும். நம்ம உடம்பை சித்தர்கள் வந்து மெய் எழுத்துன்னு சொல்கிறோமா? மெய் என்றால் உடம்பு. நம்ம உடம்பை சித்தர்கள் வந்து 18 மருத்துவ கூறுகளாக மண்டலங்களாக பிரிக்கிறாங்க. நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம், சதை மண்டலம், ரத்த ஓட்டம், நிணநீர் ஓட்டம், பித்தம், வாதம், சிலைத்தம், இப்படி 18 மருத்துவ கூறுகளை பிரிக்கிறாங்க. அதுதான் 18 எழுத்து. உயிரெழுத்துக்கள் 12 இல்லையா? ஏன் வச்சாங்க அப்படின்னா 12 மாதங்கள் இருக்குது. 12 மாதங்கள் இருக்குதா? ஆனால் ஆங்கிலத்தில் போய் வவல்ஸ்ன்னு போடுங்க, AEIOU 5 தானே சொல்கிறாங்க. நமக்கும் 5 தான் இருந்துச்சு. நமக்கும் AEOAO 5 தான் வச்சுருந்தாங்க. அதனுடைய நெடில் வந்து இதுக்காண்டி AEUலாம் அதனுடைய நெடில் லாங்கு, அதிலே சொல்லுவாங்க ஷார்ட்டு லாங்குன்னு சொல்லுவாங்க வவல்ஸில். இப்போது என்ன பண்ணுறாங்க, இந்த குண்டலி சக்தியை முடிச்சிடலாமா? ஓகே ஓகே ஓகே. நிறைய சரி. அப்போ நிறைய இதெல்லாம் அப்படி போனோம்னா அவ்வளவும் கணக்குகள், கால்குலேஷன். அப்போ இந்த காலபுருஷ தத்துவம் என்பது, அயனாம்சம் என்பது, சமநாள் எல்லாம் ஒன்று தான். அப்போ இந்த காலபுருஷ தத்துவம் என்பது மேச ராசியிலேருந்து மீன ராசிக்கு போயிருச்சு. இதை பொதுமக்களுக்கு சொன்னால் அதில் என்னென்னு புரியாது. எனக்கு பலனை சொல்லியா என்ன நடக்கும், இன்னைக்கு கொடுத்துருக்காங்க, கொண்டு வந்து கொடுத்து பலன் சொல்லுங்கம்மா, அதை தான் சொல்லணும். ஆனால் இதை சரி பண்ணுற பொறுப்பு யாருக்கு இருக்குது? நமக்கு தான் இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சதுனால சொல்கிறேன். இது தெரியாமல் நான் ஒரு 5-6 வருஷம் 7-8 வருஷம் இதுதானே படிச்சுக்கிட்டு இதுதானே பலன் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ தெரிஞ்சதை முதல்ல எங்கே சொல்லணும்? அதற்கு இந்த மாதிரியான கருத்தரங்கங்கள் தான். இதெல்லாம் ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி. நான் ஆரம்பிச்ச நாள்லேருந்து ஐயாவுக்கு தெரியும், ஒவ்வொரு மேடையில் பேசும்போது இதெல்லாம் ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி. இப்போ இங்கே தான் சொல்ல முடியும். முதல்ல நம்ம ஜோதிடர்கள் ஆகிய நாம தான் நமக்கிட்ட உள்ள இந்த விஷயங்களை கலைந்து கொண்டு வந்தோம்னா எப்படி இருந்தாலும் வந்துடும். இன்னும் ஒரு 200 வருஷத்துக்குலாம் இந்த அயனாம்சம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த 4 டிகிரி கிடக்கிறதுக்கு அவ்வளோ நாள் ஆயிரும். 4 24 வந்துடும். அதுக்கப்புறம் செயல்படாது. அப்போ எப்படி இந்த கிரகங்களுக்கு ஆட்சி வீடுகள் கொடுத்தாங்க, உச்ச வீடுகள். உச்சம் என்பது பூமிக்கு அருகாமையில் வரும்போது அந்த கிரகம் உச்சம் அடையும். சித்திரை மாதத்துலாம் சூரியன் பக்கத்தில் வருது. நீசம்னா ரொம்ப தூரத்தில் போயிடுது, கிடைக்கல அப்படின்றது. அதை பற்றியெல்லாம் பேசுவோம். இந்த மாதிரியான நான் அறிந்த, உணர்ந்த, ஆய்வு செய்த, கேள்விப்பட்ட நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நம்ம அம்மா கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கும், என்னுடைய உரையை பொறுமையாக கவனமாக உற்று கேட்டுக்கொண்டிருந்த நம்முடைய ஜோதிட சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தவங்க. மிக சிறப்பான அற்புதமான உரை, ஆய்வுத்தன்மையான, ஆராய்ச்சியான, பிரபஞ்சத்தோட ஒட்டி இன்னைக்கு ரொம்ப அழகாக வந்துட்டு தத்துவார்த்தமாக அவர் சொல்லியிருக்காரு. அவருக்கு மரியாதை நிமித்தமாக ஐயா நமது வாங்கம்மா, வாங்க உட்காருங்கம்மா, இங்கே வந்து பொன்னாடை சாத்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவழகன் சாருடைய அறிவுபூர்வமான, ஆக்கப்பூர்வமான இன்றைய பேச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1 hour வந்து நமக்கு ஸ்பீச் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னும் அவருடைய அவருடைய இன்னும் ஆராய்ச்சி இன்னும் நிறையா தொடரணும். அதெல்லாம் நம்ம கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கணும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாழ்த்துக்கள்ங்க சார்.